அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவது உறுதி என்பதை தெரிந்து கொண்டபோது அந்த கிராமத்தினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதற்கு பின்னணியில் ஒரு கதை இருந்ததுதான் காரணம். மலைகளும் நெல்வயல்களும் தென்னந்தோப்புகளும் அருவியும் கொண்டு விளங்கும் இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கிராமத்தின் புராதனமான கோயில் எவ்வளவு பழைமையானது என்பது குறித்து அந்த கிராமத்திலேயே மிகவும் வயதான பெரிசுகளுக்கே கூட திட்டமாக எதுவும் தெரியாது. சக்தி பிரவகித்துக் கொண்டிருக்கும் துர்காதேவியின் கோயிலில் சிலை அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. மனமுருகி வேண்டினால் வேண்டுபவர் முன்பாக துர்கை வெளிப்படுவார் என்பது அந்த பகுதியினரின் நம்பிக்கை. ஐதீகம் என்று கூட சொல்லலாம். இதயபூர்வமாக பிரார்த்திப்பவரை தேவி ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கோயிலின் இன்றைய நிலை மிகவும் பரிதாபகரமானது. கோயிலின் கடைசி வாரிசுகள் சூரியமங்கலம் இல்லத்தைச் சேர்ந்தவர்கள். தற்போது அதில் மிஞ்சியிருப்பது ரேவதி அந்தர்ஜனமும் அவரது மகள் ஜெயஸ்ரீயும் தான். ஒரு காலத்தில் அந்த கிராமத்தின் 3/4 பங்கு சொத்துக்களும் சூரியமங்கலம் இல்லத்தினுடையதாக இருந்தது. ஆனால் காலமாற்றத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குடும்பத் தலைவர்களாக இருந்த காரணவர்கள் வீண் செலவு ஆடம்பரம் போன்றவற்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை கரைத்தார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காரணவர்களின் காரியஸ்தர்களும் அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றும் சிலரும் அவற்றை தங்களுக்குள் பாகம் பிரித்து எடுத்துக் கொண்டனர். ஆனால் அப்படி பிரித்து எடுத்துக்கொண்ட எதுவும் முறைப்படி நடக்கவில்லை. அந்த இல்லத்தின் பொருளாதார நிலை சீர்கேடு அடைந்து வருவதை உணர்ந்த காரியஸ்தர்கள் சூரியமங்கலம் இல்லத்தின் சொத்துக்களை சரியான மதிப்பீட்டின்படி விற்று மிகவும் குறைவான தொகைகளை பத்திரத்தில் எழுதி பக்கவாட்டில் தங்கள் வசதிகளை பெருக்கிக் கொண்டனர். இந்த சுரண்டல் நெடுங்காலமாக நடந்தது. கடைசியில் அந்த இல்லத்தின் மொத்த சொத்தாக தேறியது 1/2 ஏக்கர் வயலும் அந்த இல்லமும் இல்லத்துக்குச் சுற்றிலுமுள்ள கொஞ்சம் நிலமும் துர்கா தேவி கோயிலும்தான். ரேவதி அந்தர்ஜனமும் மகள் ஜெயஸ்ரீயும் இடுப்பு துணியை இறுக்கி கட்டிக்கொண்டு ஒருவகையாக கால தள்ளினார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அந்த கிராமத்தின் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் ஒருவர் வந்து சேர்ந்தார். அவர் ஒரு சங்கீத வாத்தியாரும் கூட. பெயர் தேவநாராயணன். 30 வயதுக்கு மேல் மதிப்பிட முடியாது. அழகானவன். கிராமத்தை இரண்டாக கீறி பிளந்து கொண்டு பாயும் ஆற்றின் மறுகரையில் ஒரு பழைய இல்லத்தின் தென்புற அறை ஒன்று அவர் வசிப்பதற்காக ஒதுக்கித் தரப்பட்டது. அந்த இல்லத்தின் உரிமையாளர் சங்கரன் நம்பூதிரியும் அவரது மனைவி தேவகி அந்தர்ஜனமும் நடுவயதினர். சிரமமில்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள். தேவநாராயணனது வீட்டில் அவனது அப்பா மட்டுமே இருந்தார். மகனின் சிறுவயதிலேயே அம்மா தவறி விட்டிருந்தார். அப்பாவும் சற்று தொலைவில் உள்ள கோயில் ஒன்றில் பூசாரியாக வேலை பார்த்து வந்தார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கூடம் திறந்தபின் ஒரு வாரம் கழித்துதான் தேவநாராயணன் அங்கு வேலையில் சேர்ந்தான். குடியிருக்கும் வீட்டிலிருந்து சாப்பாட்டு பொட்டலத்துடன் படகில் பயணம் செய்து இக்கரையிலுள்ள பள்ளிக்கூடத்தை அடைவான். அவன் வந்து சேர்ந்த 2 வார காலத்துக்குள் மழைக்காலம் தொடங்கி மழை பெய்ய ஆரம்பித்தது. அன்று மதிய நேரத்தில் ஆசிரியர்களின் ஓய்வு அறையில் உட்கார்ந்து தேவநாராயணன் சாப்பிட்டு கொண்டிருந்தபோது விஜயா டீச்சர் கேட்டார், சார், இன்னிக்கு நீங்க இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில தங்கிக்கிறதுதான் நல்லது. மழை வலுத்துடுச்சுன்னா ஆறு கரைபுரண்டு ஓடும். 2-3 மாசத்துக்கு நிலைமை இப்படித்தான் தொடரும். ஆமாம் சார், டீச்சர் சொன்னது உண்மை. அதனால என்ன செய்ய போறீங்க? ஆசிரியர் குமாரன் டீச்சரின் கருத்தை ஆமோதித்தார். சட்டென்று ஞாபகம் வந்தவராக கிருஷ்ணன் வாத்தியார் பேசத் தொடங்கினார். நம்ம ராமசாமியோட வீடு கூட சும்மாதான் கிடக்குது. அவர் இப்ப புதுசா கட்டின வீட்டுலதான் குடியிருக்கார். நாம கேட்டா அவர் மறுக்க மாட்டார். நான் வேணும்னா கேட்டு பார்க்கட்டுமா? அதுவும் வாஸ்தவம்தான். நீங்க கேட்டா அவர் மறுக்கவும் மாட்டார். அதுவரை எதுவும் பேசாமல் இருந்த சாரதா டீச்சர் கிருஷ்ணன் சாரை பார்த்தபடி பேசினார். 2 நாட்களுக்கு பிறகு இப்படியாக தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டான் தேவநாராயணன். அப்போதுதான் பள்ளிக்கூட பிள்ளைகள் மூலமாக துர்காதேவி கோயிலை பற்றி கேள்விப்பட்டான். எனவே குடிவந்த மறுநாளே அந்த கோயிலுக்கு போனான். அன்று மாலை நேரம் மழையில்லாமல் ஆகாயம் தெளிவாக இருந்தது. ஏறத்தாழ கிராமத்தின் மையம் என்று குறிப்பிடக்கூடிய குன்றின் உச்சியில் இருந்தது கோயில். குறுஞ்செடிகள் மண்டி புதர் போல் வளர்ந்திருந்த குன்றின் சரிவு பரப்பில் ஒழுங்கற்று வெட்டிவிடப்பட்டிருந்த படிக்கட்டுகள் கோயில் வாசலை ஒட்டி முடிவடைந்திருந்தன. தேவநாராயணன் குன்றின் அடிப்பகுதியில் உள்ள ஒற்றையடிப்பாதையில் சற்று நேரம் நின்றான். அப்போது கோயிலிலிருந்து மணியோசை கேட்டது. அப்படியானால் பூஜை நடக்கிறது. அவன் தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். பிறகு கல்படிகளில் ஏறி உச்சியை அடைந்தான். குன்றின் மேற்புறம் ஓரளவுக்கு தட்டையான பரப்பு கொண்டிருந்தது. பெரியதென்று சொல்ல முடியாத கருவறை மட்டுமே உள்ள ஒரு கோயில். கருவறையின் கதவுகள் திறந்திருந்தன. குன்றின் ஒரு மூலையில் படர்ந்து பந்தல் போல் பரவியிருந்தது ஓர் ஆலமரம். அதன் வட்டமான அடிப்புற தென்னை முழுக்க விதவிதமான நாக சிலைகள். காலப்பழைமையினால் பாசம் படிந்து கிடந்த அந்த சிலைகளை பார்த்தால் சட்டென்று உயிருள்ளவையோ என்று எண்ண தோன்றும். ஆலமரத்தின் வளைந்து நெளிந்து செல்லும் வேர்கள் ஊர்ந்து செல்லும் பெரும் பாம்புகளைப் போல் தோன்றின. கோயிலுக்கு பின்னால் யகுஷிப்பாலை எனப்படும் மோகினிப்பாலை மரத்தின் மேற்புற பகுதி தெரிந்தது. கோயிலைச் சுற்றி காட்டுக்கொடிகளும் புதர்களும் புற்களும் ஏராளமாக வளர்ந்திருந்தன.
கருவறை வாசலின் இருபுறங்களிலும் துவாரபாலிகையரின் கற்சிலைகள். அவை இரண்டும் நடனமாடும் தோற்றத்தில் அமைந்திருந்தன. கோயில் பகுதிக்கு வந்த தேவநாராயணன் பலிக்கல்லின் அருகே சற்று நேரம் நின்றான். அப்போது கோயிலின் உள்ளிருந்து இறங்கி வந்தாள் ஜெயஸ்ரீ. ஈரமான முண்டு மற்றும் ஜம்பர் அணிந்திருந்தாள். உடலில் நகைகள் எதுவும் இல்லாத அவளைக் கண்டால் அருகிலுள்ள சிலைகளில் ஒன்று நகைகளை அவிழ்த்து வைத்துவிட்டு நிற்பது போலவே தோன்றும். பின்புறம் இடுப்பு பகுதியை தாண்டி வளர்ந்து தொங்கும் தலைமுடி. ஒளி பொருந்திய முகத்தில் வரைந்து வைத்தது போன்ற புருவங்களும் கண்களும். அழகான மூக்கு. மயக்கும் சிவந்த அதரங்கள். வலம்புரிச்செங்கு போன்ற கழுத்து. தனக்கு முன்பாக பூணூல் அணிந்து நிற்கும் இளைஞனை பார்த்தபோது அவளது கண்களில் சட்டென்று ஒரு சலனம். புதிய மனிதர். இதற்கு முன்பு இவரை பார்த்த ஞாபகமே இல்லை. இப்படி ஒரு மனிதர் இந்த ஊரில் குடியிருப்பதாக யாருமே சொல்லிக்கூட கேள்விப்படவில்லை. அவன் கண்களை மூடி தேவியை வணங்கினான். அவள் ஒரு புறமாக ஒதுங்கி நின்றாள். கண்களை திறந்த அவன் கைகளை நீட்டினான். அவள் அவனது கைகளில் பிரசாதத்தை போட்டாள். அதிலிருந்த சந்தனத்தை எடுத்து அவன் நெற்றியில் தீற்றிக்கொண்டான். கருவறையின் கதவை சாத்திவிட்டு ஜெயஸ்ரீ அங்கிருந்து கிளம்பியபோது தேவநாராயணன் ஆலமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தான். அவன் நாகச்சிலைகளை நெருங்கினான். இங்க. அவள் அவனை பார்த்து கேட்டாள். பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார். பேரு தேவநாராயணன். பதிலளித்தான். இங்கே தங்கியிருக்கீங்க. அக்கரையில இருக்கிற சங்கரன் நம்பூதிரியோட இல்லத்துலதான் ஆரம்பத்துல தங்கியிருந்தேன். மழைக்காலம் ஆரம்பமானதும் இங்கேயே குடிவந்திருக்கேன். என் பேரு ஜெயஸ்ரீ. பக்கத்துலதான் எங்க இல்லம். இது எங்களோட குடும்ப கோயில். அவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். இந்த பழக்கம் பின்னாளில் காதலாக மாறியது. அதன் பிறகு தேவநாராயணன் நாள் தவறாமல் அந்த கோயிலுக்கு வரத் தொடங்கினான். ஜெயஸ்ரீயும் ஒரு நாள் கூட தாமதமாக வந்ததில்லை. சூரியன் மேற்றிசையில் சிவப்பது வரை பேசிக்கொண்டு இருப்பார்கள். கோயில் சுற்றுப்புறத்தில் ஒளி குறையத் தொடங்கும் போது அவர்கள் படிகளில் இறங்கி எதிரெதிர் திசைகளில் பிரிவார்கள். ஒரு தடவை தேவநாராயணனை அவளது அம்மா விசாரித்ததாக ஜெயஸ்ரீ அவனிடம் சொன்னாள். நாளைக்கு எனக்கு விடுமுறைதான். உங்க வீட்டுக்கு வர்றேனே. அவன் ஒப்புக்கொண்டான். அப்படியானால் நாளைக்கு மதியச்சாப்பாட்டை எங்க வீட்டிலேயே வச்சுக்கலாம் இல்லையா? அவன் முனகினான். மறுநாள் காலையில் சுமார் 10 மணியான போது அவன் சூரியமங்கலம் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தான். படிப்புரை எனப்படும் திருவாசற்படியை கடந்ததும் தாயும் மகளும் அவனை எதிர்பார்த்து காத்திருப்பது தெரிந்தது. அந்த முதல் பார்வையிலேயே ரேவதி அந்தர்ஜனத்துக்கு தேவநாராயணனை மிகவும் பிடித்து போனது. தனக்கும் இப்படியொரு மகன் பிறந்திருந்தால் என்று நினைக்கவும் செய்தார். நீங்க கச்சேரிகளுக்கெல்லாம் போறது உண்டா? ரேவதி கேட்டார். அது ஒரு வழக்கமில்லை. எப்பவாவது யாராவது வற்புறுத்தினா போவேன். சில சமயம் என்னோட குருநாதர்கள் யாராவது கூப்பிடுவாங்க. அது பெரும்பாலும் திருவிழா காலமா இருக்கும். தேவநாராயணன் பதில் அளித்தான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் இதோ வந்துடறேன். ஜெயஸ்ரீ உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தாள். டீ காபி எதுவும் வேண்டாம். நீர்மோர் கிடைச்சா நல்லது. தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்த பசுமாட்டை பார்த்தவாறே அவன் பேசினான். இருக்கு. கொண்டு வர்றேன். ஜெயஸ்ரீ வீட்டுக்குள் விரைந்தாள். இஞ்சி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் ஆகியவற்றை இடித்து போட்டிருந்த கெட்டியான மோரை வெண்கல சொம்பில் எடுத்து வந்தாள். ஒரே மூச்சில் தேவநாராயணன் அதில் பாதியை குடித்தான். இந்த ஊருக்கு வந்த பிறகு இப்பத்தான் முதல் தடவையா இவ்வளவு நல்ல மோர் குடிக்கிறேன். அவன் மனமாற பாராட்டினான். மதிய சாப்பாட்டை அவனுக்கு பரிமாறியதும் ஜெயஸ்ரீதான். அவன் சாப்பிடுவதையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் ரேவதி. அவன் சாப்பிடுவதில் ஓர் ஒழுங்கும் வரிசை கிரமமும் தெரிந்தது. சாப்பாட்டுக்கு பிறகு என்னென்னவோ கதைகள் பேசியதில் பொழுது ஓடிவிட்டது. அப்ப நான் கிளம்புறேன். தேவநாராயணன் எழுந்தான். அடிக்கடி இதே மாதிரி வந்துட்டு போங்க. ஒரு தாக்கீது. வர்றதுக்கு முதல் நாள் தகவல் சொன்னா நல்லது. ரேவதி குறிப்பிட்டார். அதுக்கென்ன, செஞ்சுட்டா போகுது. அவன் ஒப்புக்கொண்டான். அப்படி சொன்னானே தவிர அதன் பிறகு அவன் கோயிலில் மட்டும்தான் ஜெயஸ்ரீயை சந்தித்து பேசினான். ஒருமுறை ரேவதி அந்தர்ஜனம் தன் மகளிடம் கேட்டாள். ஜெயஸ்ரீ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. கேட்டு நாம ஏன் வீணா மனசு வருத்தப்படணும்? கேட்காம இருக்கிறதுதான் நல்லது. ஜெயஸ்ரீ எச்சரிக்கையுடன் பேசினாள். சரி, ஒண்ணு பண்ணலாம். விஜயா டீச்சரை நான் விசாரிச்சேன்னு சொல்லு. ரேவதி தன் மகளிடம் சொன்னார். மறுநாள் மாலை நேரத்தில் விஜயா டீச்சரை கோயிலில் சந்தித்து அம்மா விசாரித்ததாக ஜெயஸ்ரீ தெரிவித்தாள். என்ன விஷயமாம்? டீச்சர் கேட்டார். என்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி, அப்படியானால் நாளைக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது அப்படியே ஒரு நடை வந்துட்டு போறேன்னு அம்மா கிட்ட சொல்லுமா ஜெயஸ்ரீ. டீச்சர் ஒப்புக்கொண்டார். ரேவதி அந்தர்ஜனம் விஜயா டீச்சரிடம் தன் மனத்திலிருப்பதை தெரிவித்தார். நாங்க வற்புறுத்தி கேட்க சொன்னதா இருக்க கூடாது. நீங்களா கேட்கிற மாதிரி விசாரிச்சு பாருங்க. ரேவதி யோசனை சொன்னார். நானும் அதையேதான் நினைச்சேன். எனக்கென்னமோ அவர் சம்மதிப்பாருந்துதான் தோணுது. கேட்டு பார்த்துடலாம். டீச்சர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 2 நாட்களுக்கு பிறகு விஜயா டீச்சர் தேவநாராயணனிடம் இது குறித்து பேசினார். தேவநாராயணனுக்கு ஜெயஸ்ரீ மீது ஏற்கனவே விருப்பம்தானே. அப்படியானால் ஜாதகம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை.
ரேவதி அந்தர்ஜனம் முணுமுணுத்தார். அது கூடாது. ஜாதகம் பார்க்கணும். ஏனோ டீச்சர் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தார். எப்படியும் அவர்கள் திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்று ஊரார் நினைத்தனர். இதற்கிடையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று ஜோசியர் கோவிந்தன் ஆசான் சூரியமங்கலம் இல்லத்துக்கு வந்தார். இல்லத்தின் சவுக்கையில் அமர்ந்தார். தன் கையில் இருந்த துணிப்பையிலிருந்து ராசிப்பலகை மற்றும் சோழிகளை வெளியே எடுத்தார். தரையில் வைத்த பலகையில் அதற்கு உரிய இடங்களில் சங்குகள் மற்றும் சோழிகளை தேவஸ்தானம் பார்த்து வைத்தார். ஒருகை சோழியை எடுத்து எண்ணினார். கணக்கிட்டார். மீதமிருந்த சோழிகளை கையில் பிடித்தபடி தன் குருநாதர்களை மனதார தியானித்த பிறகு ராசி பலகையை கவனித்தார். கோவிந்தன் ஆசானின் கண்களில் ஆச்சரியம் பரவியது. தான் காண்பதென்ன? இது கனவா நனவா? பலகைகளில் இருந்த சங்குகளும் சோழிகளும் உண்மையில் அசைகின்றனவா என்ன? நிஜம்தானா? கோவிந்தன் ஆசான் தன்னையும் மீறி தன் நெஞ்சில் கைவத்தார். ஆமாம். சோழிகள் ஒன்றையொன்று நெருங்கி தொட்டுக் கொள்கின்றன. விரைவிலேயே அவை ஒன்றிணைந்து ஒரு நாகம் போன்ற வடிவத்தில் நகர்ந்தன. அப்போது முன்னாலிருந்த சங்கு நாகத்தின் தலைப்பகுதியைப் போல் படம் எடுக்கிறது. பிறகு அது ஒரு பாம்பை போலவே ஊர்ந்தது. கோவிந்தன் ஆசான் கண்களை மூடினார். பயந்தார். பயத்தால் அவர் உடல் நடுங்கியது. அப்போது தெளிவுற்று தென்பட்ட ஒரு காட்சி. புதுமண கோலத்தில் ஜெயஸ்ரீ திருமண மேடைக்கு வருகிறாள். தேவநாராயணன் அவளது கழுத்தில் தாலி கட்டுகிறான். அன்று இரவில் வீட்டின் உட்புறத்தில் கையில் பால் சொம்புடன் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் அறையை நோக்கி நடக்கும் கொலுசு அணிந்த பாதங்கள். அவளைத் தொடர்ந்து பயணமாகும் தங்கநிற நாகம் ஒன்று. கோவிந்தன் ஆசான் கண்களை திறந்தார். பலகையில் தான் வைத்த சங்குகளும் சோழிகளும் எங்கே போய் மறைந்தன? அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவது உறுதி என்பதை தெரிந்து கொண்டபோது அந்த கிராமத்தினர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதற்கு பின்னணியில் ஒரு கதை இருந்ததுதான் காரணம். மலைகளும் நெல்வயல்களும் தென்னந்தோப்புகளும் அருவியும் கொண்டு விளங்கும் இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கிராமத்தின் புராதனமான கோயில் எவ்வளவு பழைமையானது என்பது குறித்து அந்த கிராமத்திலேயே மிகவும் வயதான பெரிசுகளுக்கே கூட திட்டமாக எதுவும் தெரியாது. சக்தி பிரவகித்துக் கொண்டிருக்கும் துர்காதேவியின் கோயிலில் சிலை அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. மனமுருகி வேண்டினால் வேண்டுபவர் முன்பாக துர்கை வெளிப்படுவார் என்பது அந்த பகுதியினரின் நம்பிக்கை. ஐதீகம் என்று கூட சொல்லலாம். இதயபூர்வமாக பிரார்த்திப்பவரை தேவி ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கோயிலின் இன்றைய நிலை மிகவும் பரிதாபகரமானது. கோயிலின் கடைசி வாரிசுகள் சூரியமங்கலம் இல்லத்தைச் சேர்ந்தவர்கள். தற்போது அதில் மிஞ்சியிருப்பது ரேவதி அந்தர்ஜனமும் அவரது மகள் ஜெயஸ்ரீயும் தான். ஒரு காலத்தில் அந்த கிராமத்தின் 3/4 பங்கு சொத்துக்களும் சூரியமங்கலம் இல்லத்தினுடையதாக இருந்தது. ஆனால் காலமாற்றத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குடும்பத் தலைவர்களாக இருந்த காரணவர்கள் வீண் செலவு ஆடம்பரம் போன்றவற்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை கரைத்தார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காரணவர்களின் காரியஸ்தர்களும் அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றும் சிலரும் அவற்றை தங்களுக்குள் பாகம் பிரித்து எடுத்துக் கொண்டனர். ஆனால் அப்படி பிரித்து எடுத்துக்கொண்ட எதுவும் முறைப்படி நடக்கவில்லை. அந்த இல்லத்தின் பொருளாதார நிலை சீர்கேடு அடைந்து வருவதை உணர்ந்த காரியஸ்தர்கள் சூரியமங்கலம் இல்லத்தின் சொத்துக்களை சரியான மதிப்பீட்டின்படி விற்று மிகவும் குறைவான தொகைகளை பத்திரத்தில் எழுதி பக்கவாட்டில் தங்கள் வசதிகளை பெருக்கிக் கொண்டனர். இந்த சுரண்டல் நெடுங்காலமாக நடந்தது. கடைசியில் அந்த இல்லத்தின் மொத்த சொத்தாக தேறியது 1/2 ஏக்கர் வயலும் அந்த இல்லமும் இல்லத்துக்குச் சுற்றிலுமுள்ள கொஞ்சம் நிலமும் துர்கா தேவி கோயிலும்தான். ரேவதி அந்தர்ஜனமும் மகள் ஜெயஸ்ரீயும் இடுப்பு துணியை இறுக்கி கட்டிக்கொண்டு ஒருவகையாக கால தள்ளினார்கள். கோவிந்தன் ஆசான் மறுபடியும் சோழிகளை போட்டு பார்த்தார். பழையபடி சங்குகளையும் சோழிகளையும் அதனதன் இடத்தில் வைத்தார். முந்தைய அதே பலன்தான் இப்போதும். நாக உருவம் கொண்ட சங்குகளும் சோழிகளும் அவரை அசைவற்று போக செய்தன. தனக்கு தட்டுப்பட்டதையெல்லாம் எப்படி அவர்களிடம் விவரிப்பது என்று குழம்பினார் கோவிந்தன் ஆசான். வீட்டின் உட்புறத்தில் நின்றவாறே சவுக்கையில் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் ரேவதியும் ஜெயஸ்ரீயும். அவர்களிடம் என்ன பதில் சொல்வது? உங்களது மகளுக்கு ஆபத்து வரப்போகிறதென்று சொல்வதா? அல்லது மாயத்தோற்றமாக தனக்கு தென்பட்டதை அப்படியே அவர்களிடம் சொல்வதா? விந்தன் ஆசான் மறுபடியும் சோழிகளை போட்டு பார்த்தார். பழையபடி சங்குகளையும் சோழிகளையும் அதனதன் இடத்தில் வைத்தார். அப்போது அவரது மனத்துள் யாரோ கட்டளையிடுவது போல் தோன்றியது. வேண்டாம். தான் பார்த்த காட்சிகள் மனதுக்குள்ளேயே இருக்கட்டும். யாரிடமும் இதை பற்றி மூச்சுவிட வேண்டாம். கோவிந்தன் ஆசான் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அதன் பிறகு அவர் ஜோசியத்தில் அதிக நேரத்தை செலவிடவில்லை. சங்குகள் சோழிகள் ராசிப்பலகை போன்றவற்றை எடுத்து பைக்குள் போட்டுக்கொண்டார். உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தார். ரேவதி அந்தர்ஜனம் எதிர்பார்ப்பு நிறைந்தவராக கோவிந்தன் ஆசானையே பார்த்து கொண்டிருந்தார். ஜெயஸ்ரீயின் இதய துடிப்பின் வேகம் வினாடிக்கு வினாடி அதிகரித்துக் கொண்டிருந்தது. சிக்கல் எதுவும் இல்லையே திருமேனி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கோவிந்தன் ஆசான் மிகவும் தாழ்ந்த குரலில் பதிலளித்தார். கேட்கவே சந்தோஷமா இருக்கு என்ற ரேவதி அந்தர்ஜனம் வீட்டுக்குள் நுழைந்து 50 ரூபாய் நோட்டு ஒன்றை கையில் எடுத்து வந்தார். கூடவே வெற்றிலையும் இருந்தது. பணம் எதுவும் தேவையில்லை.
நீர்மோர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. கோவிந்தன் ஆசான் கூறினார். சட்டென்று வீட்டுக்குள் போன ஜெயஸ்ரீ விரைவிலேயே வெண்கலச் சொம்பில் மோருடன் வெளியே வந்தாள். சொம்பை உயர்த்தி மோரை வாய்க்குள் ஊற்றும்போது திருமேனியின் கண்களில் ஈரம் படிந்திருந்தது. மறுநாள் இந்த தகவலை விஜயா டீச்சர் பள்ளிக்கூடத்தில் தெரிவித்தார். கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஊரார் அனைவருக்கும் மகிழ்ச்சியளித்த இந்த திருமணம் அந்த ஊரின் ஜமீன் வாரிசான கிருஷ்ணன் குட்டி நம்பியாருக்கு மட்டும் சுத்தமாக பிடிக்கவில்லை. அதற்கும் ஒரு விஷயம் இருந்தது. சூரியமங்கலம் குடும்பத்தின் சொத்துக்களில் சிலவற்றை அவரும் கைப்பற்றியிருந்தார். அவற்றுக்கு சரியான பத்திரங்களும் கிடையாது. தேவநாராயணன் என்கிற ஆசிரியர் ஒருவர் சூரியமங்கலம் வீட்டு மருமகன் ஆகிவிட்டால் சில சமயம் அவன் அந்த குடும்பத்தின் சொத்து விவரங்களை கிளறக்கூடும். அது மட்டுமா, அவன் நேற்று வந்த ஒருவனும் கூட. என்ன காரணத்தாலோ ஊராரும் அவன் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணன்குட்டி நம்பியார் தனது வேலையாளை அழைத்தார். வேலுக்குட்டி, இப்படி வா. அவன் அவருக்கு முன்னால் பவ்யமாக வந்து நின்றான். அவனது தோற்றம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆர்டிக்கு மேலான உயரம், கரணையான உடம்பு, அடிதடி விஷயங்களில் தேர்ந்தவன். அந்த பகுதியின் ஒரு தாதா என்றே சொல்லலாம். 5 மனிதர்கள் ஒன்றாக எதிர்த்து வந்தால் கூட சுலபமாக சமாளிக்க கூடியவன். உனக்கு அந்த கல்யாண செய்தி தெரியுமா? நம்பியார் கேட்டார். தெரியும். ஜெயஸ்ரீ அம்மா கல்யாணம்தானே? மாப்பிள்ளை ஒரு வாத்தியார். அதுவும் தெரியும். அந்த கல்யாணம் நடக்க கூடாதே. அதுக்கு நாம என்ன செய்யறது? அந்த பொண்ணை இல்லாம பண்ணிடு. அது எதுக்குங்க? வேணும்னா வாத்தியாரை காலி பண்ணிட்டால் போகுது. அது எவ்வளவு தூரத்துக்கு சரிப்படும்னு சொல்ல முடியலை. வடக்கு திசையிலிருந்து வந்திருக்கான். ஒரு வேளை வித்தை தெரிஞ்சவனாயிருந்தா திட்டம் பாழாகிடும். வேலுக்குட்டி யோசனையில் ஆழ்ந்தான். அவரது சந்தேகமும் நியாயமானதுதான். களரிக்கு பேர் போன இடத்திலிருந்து வந்திருக்கிறவர். அப்படியானால் நம்பியார் சொன்னபடியே செய்துவிட வேண்டியதுதான். ஜெயஸ்ரீ மாலை நேரத்தில் கோயிலிலிருந்து திரும்பும் போது துணையாக யாரும் இருக்க மாட்டார்கள். பாதையும் அவ்வளவாக ஆள்நடமாட்டம் இல்லாதது. ஒரு ஈக்காக்காய்க்கு தெரியாமல் விஷயம் கச்சிதமாக முடிந்துவிடும். பகல் பொழுது குறைவான நாட்கள். 6 மணியாகிவிட்டாலே துரியன் மறைந்துவிடும். எல்லா வகையிலும் இது சுலபமும் கூட. 100 அடி தொலைவுக்குள்ளிலிருந்து பிச்சுவாவை வீச வேண்டியதுதான். அதில் அவனுக்கு நல்ல தேர்ச்சியும் இருந்தது. முன்னோட்டமாக புளியமரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கத்தியை வீசிச் சரிபார்த்து கொண்டான். எல்லாம் தயார். வேலுமதிய சாப்பாட்டுக்குப் பிறகு சற்று கண்ணேர்ந்தான். வழக்கமான சாராயத்தை கூட அன்றைக்கு தவிர்த்துவிட்டான். போதை சில சமயம் குறிதப்ப வைத்துவிடலாம். மாலை நேரமான போது வேலுக்குட்டி நம்பியாரின் வீட்டிலிருந்து வெளியேறினான். நேராக கூட்டுரோட்டில் உள்ள டீ கடைக்கு வந்தான். கடையில் 4-5 வாடிக்கையாளர்கள் இருந்தனர். டீ போடச் சொன்னான். என்னையா வேலு, இப்பல்லாம் உன்னை அடிக்கடி பார்க்க முடியறனில்லையே. ஒருவர் பேச்சு கொடுத்தார். இங்கே போறதா இருந்தாலும் என் கூடவே வாங்கிறார் நம்பியார் அண்ணன். தட்டி கழிக்க முடியுமா? வேலு பதிலளித்தான். வேலுக்குட்டிதான் அவரோட மெய்காப்பாளன் ஆச்சே. செஞ்சுதானே ஆகணும். டீ கடைக்காரர் சொன்னார். டீ குடித்துவிட்டு வேலு அங்கிருந்து வெளியேறினான். வடக்கு திசையில் நடந்து கோயிலை நோக்கி முன்னேறினான். கோயிலுக்கு சற்று முன்பாகவே வசதியான இடம் பார்த்து வாகாக நின்று கொண்டான். கோயிலையே வைத்தகன் வாங்காமல் பார்த்தான். ஜெயஸ்ரீ கையில் பிரசாதத்துடன் படி இறங்குவது தெரிந்தது. அடிவாரம் வந்ததும் எங்கும் திரும்பி பார்க்காமல் அவள் பாட்டுக்கு தென் திசையில் நடக்கத் தொடங்கினாள். சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்த வேலுக்குட்டி 100 அடி இடைவெளியில் அவளை பின்தொடர்ந்தான். சற்று தொலைவு வந்ததும் இருபுறமும் மரங்கள் வளர்ந்து பாதையை ஒரு குகை போல் ஆக்கிவிட்டிருந்தது. வேலு தன் இடுப்பிலிருந்து கத்தியை சட்டென்று உருவினான். அவன் வலதுகை மேற்புறமாக உயர்ந்தது. சுட்டுவிரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் கத்தியின் முனையை லாகவமாக பிடித்தான். ஜெயஸ்ரீயின் நடுமுதுகை நோக்கி கத்தியை வீச முற்பட, ஐயோ என்ற அலறல் வேலுக்குட்டியிடம் இருந்து உயர்ந்தது. விசிலடிப்பது போன்ற விசையுடன் அவனுக்கு பின்புறமாக பாய்ந்து வந்த திரிசூலம் ஒன்று வேலுக்குட்டியின் முதுகில் பாய்ந்து ஊடுருவி நெஞ்சை பிளந்து கொண்டு கண்ணிமைப்பதற்குள் பின்வாங்கி விரைந்து பாசம் பரவி கிடந்த கோயில் குளத்துக்குள் விழுந்து மறைந்தது. பின்புறத்திலிருந்து கேட்ட வேலுவின் அலறலால் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஜெயஸ்ரீ வீட்டை நோக்கி பதற்றத்துடன் விரைந்தாள். இல்லத்துக்கு வந்தவள் என்ன காரணத்தாலோ அதை பற்றி அம்மாவிடம் கூட மூச்சுவிடவில்லை. மறுநாள் முழுக்க வேலுக்குட்டி கொலையுண்ட செய்தி கிராமத்தின் பரபரப்பு பேச்சாக இருந்தது. இரத்தத்தில் குளித்து கிடந்த வேலுக்குட்டியின் கையில் வீசுவதற்கு தயாரான நிலையில் அப்போதும் கத்தி ஒன்று இருந்தது. பக்கத்து ஊரிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் சொல்லக்கூட அந்த கிராமத்தினர் யாரும் முற்படவில்லை. கடைசியில் எப்படியோ தகவல் தெரிந்து வந்த போலீசார் வேலுக்குட்டியின் உடம்பை எடுத்துச் சென்றனர். அதன் பிறகு அது தொடர்பாக வேறு எந்த விசாரணையும் நடைபெற்றதாக தெரியவில்லை. ஆனால் கிருஷ்ணன்குட்டி நம்பியாரின் மனத்தில் மட்டும் அந்த சம்பவம் கருமையான ஓர் அடையாளமாக அப்படியே நிலைத்துவிட்டது. எனவே அவர் ரகசியமாக வேலுக்குட்டியின் மரணம் குறித்து விசாரணை நடத்தினாலும் அதனால் எந்த ஒரு பயனும் ஏற்படவில்லை. அது ஒரு புதிராகவே நின்றுவிட்டது. 1 வாரம் கடந்தது. ஜெயஸ்ரீயின் திருமண நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. தேவநாராயணனின் சக ஆசிரியைகள்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக் கொண்டனர்.
தேவநாராயணனின் நெருங்கிய உறவுக்காரர்கள் சிலர் வந்து சேர்ந்தனர். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்த மொத்த மனிதர்கள் 12 பேர்தான். மறுநாள் காலையில் திருமணம். சூரியமங்கலம் இல்லத்தின் முன்புறமாக பந்தல் ஒன்று எழும்பியிருந்தது. மற்ற ஏற்பாடுகளும் விரைவாக நடந்து கொண்டிருந்தன. இந்த திருமணம் தொடர்பான மனிதர்கள் பரபரப்புடன் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தனர். என்ன காரணத்தாலோ ஜோசியர் கோவிந்தன் ஆசானுக்கு அன்று உறக்கம் வரவில்லை. விடிந்தால் அவரும் உடனிருந்து இந்த திருமணத்தை நடத்த வேண்டும். ஜெயஸ்ரீயின் வீட்டுச் சவுக்கையில்தான் ஜோசியர் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார். ஒரு வழியாக பொழுது விடிந்தது. காலை நேர முகூர்த்தம். கோயிலுக்கு முன்னால் போட்டிருந்த பந்தலில் மணமேடை அமைக்கப்பட்டிருந்தது. தேவநாராயணன் ஜெயஸ்ரீ என்கிற மணப்பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டினான். கெட்டிமேளம் முழங்கியது. அப்போது கோவிந்தன் ஆசானின் கண்களுக்கு காட்சியொன்று தட்டுப்பட்டது. 3 அத்தியாயம். அந்த காட்சி கோவிந்தன் ஆசானை திடுக்கிட வைத்தது. தேவநாராயணனும் ஜெயஸ்ரீயும் அமர்ந்திருக்கும் கல்யாண மேடையின் பக்கமாக சாய்ந்திருக்கும் ஆலமரத்தின் கிளை ஒன்றில் நிதானமான ஓர் அசைவு. கோவிந்தன் ஆசானுக்கு அதன் பொருள் விளங்கியது. தங்க நிற நாகம். அந்த நாகம் மணப்பெண்ணை நோக்கி படம் எடுத்தபடி நின்றிருந்தது. ஆசான் சற்றும் யோசிக்காமல் கருட மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். அப்போது எங்கிருந்தோ சிறகடியோசை கேட்டது. கோயிலின் மேற்புறம் பருந்து ஒன்று வட்டமிட்டு பறப்பது தெரிந்தது. மறுவினாடி அந்த நாகம் மறையவும் செய்தது. திருமணச் சடங்குகள் முடிவடைந்தன. அடுத்த கட்டம் விருந்துதான். பள்ளிக்கூடத்தை நோக்கி நடந்தனர். அந்த கல்யாணத்துக்கு ஒட்டுமொத்த கிராமமும் திரண்டு வந்திருந்தது என்று சொல்லலாம். விருந்தை கூட தேவநாராயணனின் சக ஆசிரியைகளும் ஊராரும் சேர்ந்து நடத்தினர் என்பதுதான் உண்மை. மதியம் 2 மணிக்குள் விருந்தும் முடிந்துவிட்டது. தொடர்ந்து மணமக்களுக்கு பரிசளிப்பும் பாராட்டும் வாழ்த்தும் களைகட்டின. ஆனால் ஜோசியரான கோவிந்தன் ஆசானது மனத்தில் மட்டும் வேதனை நிறைந்திருந்தது. மணமகளுக்கு நிகழவிருக்கும் ஆபத்து அவரது மனத்தில் அடிக்கடி மேலெழும்பி அவரை தொல்லைக்கு உள்ளாக்கியது. மணமக்கள் சூரியமங்கலம் இல்லத்துக்கு கிளம்பினர். முக்கியமான சிலர் அவர்களை பின்தொடரவும் செய்தனர். அங்கு நடைபெற்ற சிறிய தேநீர் விருந்துக்கு பிறகு வந்திருந்தவர்கள் விடைபெற்றனர். அண்டை அயல் வீட்டார் மட்டும் வீட்டின் முன்புறத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். தேவநாராயணனது அப்பா அன்று அந்த வீட்டில் தங்குவது என்று தீர்மானித்தார். அவரது வற்புறுத்தலுக்கு இணங்கி கோவிந்தன் ஆசானும் அங்கு தங்க நேர்ந்தது. தேவநாராயணனின் அப்பாவை ஒரு பண்டிதர் என்றே சொல்லலாம். புராண இதிகாசங்களில் நல்ல ஈடுபாடும் தேர்ச்சியும் உள்ளவர். ஏறத்தாழ இரவு 9 மணி வரையில் அவர் புராணத்தின் அபூர்வமான கதைகள் சிலவற்றை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அதை கேட்பதற்கு அப்போதும் ஒரு கூட்டம் தயாராக இருந்தது. அவர் சொல்லி வந்ததும் எதேச்சையாக ஒரு ஜோதிட கதைதான். தனது 21வது வயதில் பாம்பு கடியால் மரணம் நிகழும் என்று ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்ட ஓர் இளவரசியை குறித்த கதை. 19 வயதானபோது அந்த இளவரசியை கடலின் நடுவே எழுந்துள்ள ஒரு தனித்தீவில் மாளிகை ஒன்றை கட்டி தங்க வைத்தார்களாம். அதை தவிர எவ்வளவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாம். இதையெல்லாம் மீறி பழம் ஒன்றுக்குள் புழுமாதிரி வந்த நாகம் அவளை கொத்திக் கொன்றதுதான் கதை. அந்த கதை கோவிந்தன் ஆசானின் மனத்தில் உளைச்சலை ஏற்படுத்தியது. என்ன செய்து அதை தடுப்பது என்று யோசித்தார். மண்டை குடைச்சல் தாங்காமல் அங்கிருந்து உடனடியாக கிளம்பிவிட்டால் என்ன என்று கூட ஒரு கட்டத்தில் நினைத்தார். கடைசியாக ஒரு வழியை கண்டுபிடிக்கவும் செய்தார். எல்லோரும் உறங்கிய பிறகு சொல்லாமல் கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறுவதுதான் அந்த வழி. அப்படியானால் காலையில் கேள்விப்படவிருக்கும் செய்தியை கண்களால் பார்க்காமல் தவிர்க்கவாவது செய்யலாமே. இரவு மணி 10. அண்டை அயலாரும் விடை பெற்றுச் சென்றனர். தேவநாராயணனின் அப்பாவும் கோவிந்தன் ஆசானும் சவுக்கையில் படுத்து கொண்டனர். படுத்த உடனேயே உறங்கத் தொடங்கிவிட்ட தேவநாராயணனின் அப்பாவை ஒரு வினாடி பார்த்துவிட்டு கோவிந்தன் ஆசான் எழுந்தார். தனது பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சத்தம் போடாமல் நழுவினார். தேவநாராயணனும் ஜெயஸ்ரீயும் இன்னும் படுக்கைக்குச் செல்லவில்லை. கட்டிலின் அருகில் வைக்கப்பட்டிருந்த பால் சொம்பையும் பழங்களையும் நோக்கி கட்டிலிலிருந்து எழுந்து நடந்தாள் ஜெயஸ்ரீ. அதே நொடியில் அவளது வாழ்க்கையை முடிக்கும் நாகம் அவளது காலடியை அடைந்துவிட்டிருந்தது. ஒரு சிறிய சத்தத்துடன் அதன் வேலையும் முடிவடைந்தது. ஐயோ என்ற அலறலுடன் ஜெயஸ்ரீ பின்னோக்கி நகர்ந்தாள். அந்த விசையில் எரிந்து கொண்டிருந்த குத்துவிளக்கு தரையில் விழுந்து உருண்டது. எண்ணெயிலிருந்து விடுபட்ட திரி படர்ந்து எரியத் தொடங்கியது. அந்த வெளிச்சத்தில் தரையோடு தரையாக ஊர்ந்து செல்லும் தங்கநிற நாகம் அவளுக்கு தட்டுப்பட்டது. மறுபடியும் உரத்து குரல் கொடுக்க முற்பட்டாலும் ஜெயஸ்ரீயின் தொண்டையிலிருந்து சத்தம் எதுவும் கிளம்பவில்லை. அவள் மட்டமல்லாக்க பின்னோக்கி விழுந்தாள். அந்த சந்தர்ப்பத்தில் கோயிலில் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்தது. கருவறையிலிருந்து தேவி வெளியேறினார். மகாமாயா வலதுபுறமாக திரும்பினார். நடனமாடும் நிலையில் செதுக்கப்பட்டிருந்த துவாரபாலிகையரில் ஒருத்தியை நோக்கி தேவபிரியா என்று அழைத்தார். செதுக்கப்பட்டிருந்த கல்வடிவம் நிதானமாக அசையத் தொடங்கியது. அதன் கை கால்கள் படிப்படியாக நிமிர்ந்து கடைசியில் அது 2 கால்களையும் தரையில் ஊன்றிக்கொண்டு நின்றது. பிறகு அந்த சிலையின் பீடத்திலிருந்து மாய வடிவமொன்று தன் வலதுகாலை எடுத்து தரையில் பதித்தது. அப்போது ஆகாய பரப்பிலிருந்த நட்சத்திரம் ஒன்று அங்கிருந்து பெயர்ந்து அப்படியே தரைக்கு வருவதாக தோன்றியது. அந்த பகுதியில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது போல் இருந்தது.
ஆலமரத்தின் இலைகள் மிகுந்த விசையுடன் நடுங்கின. யாரோ பிடித்து உலுக்கியது போல் ஆலமரத்தின் இலைகள் கோயிலுக்குச் சுற்றிலும் உதிர்ந்து விழுந்தன. சன்னமான குளிர்காற்று வீசியது. மூங்கில் தண்டுகள் காற்றுடன் உராய்ந்து எழுப்புவது போன்ற அற்புத ராகம் அந்த பகுதியில் ஒலித்தது. தேவப்பிரியா என்ற துவாரபாலிகை நிதானமாக நடந்து தேவிக்கு முன்புறம் வந்து சற்று விலகி நின்று அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தாள். நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள் தேவி. தேவப்பிரியா தேவியின் வார்த்தைகளை எதிர்பார்த்து பணிவுடன் தலைகுனிந்து நின்றாள். தேவப்பிரியா, நான் உன்னிடம் முக்கியமான ஒரு வேலையை ஒப்படைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் நீ ஒரு மனித பெண்ணாக வாழ வேண்டும் என்ற விதி இருக்கிறது என்ற தேவி தேவப்பிரியாவின் முகத்தை பார்த்தார். தேவப்பிரியா வியப்புடன் தேவியின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். இப்படி ஒரு விஷயம் தன்னுள் அடங்கியுள்ளது என்று அந்த வினாடி வரை அவளுக்கு தெரியாது. என்ன தாயே சொல்கிறீர்கள்? அவளையும் மீறி அவளது உதடுகள் அசைந்தன. உண்மைதான். நீ ஒரு மனித பெண்ணாகி மனைவியாகி தாயாகி ஒரு ஜென்மத்தை அனுபவிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை கணக்கின்படி அது ஒரேயொரு ஆயுட்காலம். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமும் கூட. தேவி தேவன்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த மாற்றம் ஒரு மோகினிக்கு நிகழ்வது இதுதான் முதல் தடவை. இது அப்சரஸ்களுக்கு பலமுறை நிகழ்ந்துள்ளது என்ற தேவி தனது வலதுகையை அவளது தலைக்கு மேலாக நீட்டினார். அப்போது தேவியின் உள்ளங்கை பகுதியிலிருந்து புறப்பட்ட விளங்க முடியாத ஒளிக்கீற்று ஒன்று தேவப்பிரியாவின் தலையில் படிந்து இறங்கியது. அவளது உடலில் அணிந்திருந்த நகைகள் ஒவ்வொன்றாக அவிழ்ந்து விழுந்தன. தொடர்ந்து உடைகளும் படிப்படியாக உதிர்ந்து விழுந்து அவை மேற்புறமாக உயர்ந்து ஆலமரத்தின் இலை பரப்புகளுக்குள் புகுந்து மறைந்தன. கண்ணிமைப்பதற்குள் தேவப்பிரியா மிக மிக அழகான மனித பெண்ணாக மாறிவிட்டிருந்தாள். சந்தன நிற பளிங்கு கல்லில் வடித்தெடுத்த நிர்வாணச் சிலை போல் அவளுடல் பளபளத்தது. சரி, நீ போகலாம். ஜெயஸ்ரீயின் உடம்புக்குள் பிரவேசித்துக் கொள். இன்னும் அவளது உடம்பிலிருந்து உயிர் போகவில்லை. அவளது ஆத்மா அந்த உடலிலிருந்து பிரியும் அதே நேரம் நீ அதற்குள் குடியேற வேண்டும். இதில் ஒரு வினாடி நேரம் கூட தாமதம் கூடாது. சீக்கிரமாக கிளம்பு. உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். தேவி ஆசீர்வாதம் செய்தார். தேவப்பிரியா அங்கிருந்து மறைந்தாள். அவள் சூரியமங்கலம் இல்லத்தை அடைந்தபோது ஜெயஸ்ரீ கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். அவளது கண்கள் திறந்திருந்தன. திடுமென்று அவளது கண்ணிமைகள் அசைந்தன. அவை மேற்புறமாக வழுக்கிக் கொண்டு மூட முற்பட்ட தருணத்தில் தேவப்பிரியா ஜெயஸ்ரீயின் உடம்புக்குள் புகுந்து கொண்டாள். எல்லாம் கச்சிதமாக நிறைவேறின. சற்று நேரத்துக்குள் ஜெயஸ்ரீயாக மாறிய தேவப்பிரியா கட்டிலிருந்து எழுநதாள கண்களைக கசக்கிக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். வீட்டின் நடுமுற்றத்தில் ஒரு பளபளப்பு. ஆகாயத்து நட்சத்திரங்களின் சன்னமான ஒளியில் தேவப்பிரியா அந்த உயிரை பார்த்தாள். ஜெயஸ்ரீயின் மரணத்துக்கு காரணமான தங்க நிற நாகம். ஜெயஸ்ரீ அங்கிருந்து தரையில் கால் பாவாமல் அந்த ரத்தில் மிதந்தபடி அந்த நாகத்தை நெருங்கினாள். அதன் ஜென்மலட்சியம் நிறைவேறி விட்டதென்று அவளுக்கு தெரிந்தது. தரையில் கிடந்து துடித்துக் கொண்டிருக்கும் அந்த நாகத்தின் வாயிலிருந்து பளபளப்பான ஏதோ ஒன்று தரையில் நழுவி விழுந்தது. அந்த வினாடியில் அந்த சுற்றுப்புறம் மொத்தமும் ஒளியால் நிறைந்தது. வெண்மையும் நீலமும் இணைந்து விளக்க முடியாத ஒளி அதிலிருந்து வெளிப்பட்டது. ஜெயஸ்ரீ குனிந்து அதை கையில் எடுத்தாள். நாகமாணிக்கம். மிகவும் அபூர்வமானதும் ஆச்சரியத்துக்கும் உரிய நாகமாணிக்கம். ஐஸ்வர்யத்தின் அடையாளம். உள்ளங்கைக்குள் அதை வைத்து விரல்களை மடக்கியபோது கையின் சதை பகுதிகளை ஊடுருவிக் கொண்டு அதன் வெளிச்சம் சுற்றிலும் பரவியது. அவள் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். பின்பு ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாக நெடும் பழைமை வாய்ந்த அந்த இல்லத்தின் நிலவரை பகுதியின் மேற்புறத்தை அடைந்தாள். நிலவரையின் தாழ்போட்ட கதவை கையால் லேசாக தொட்டாள். அது திறந்து கொண்டது. அதை மேற்புறமாக உயர்த்தி உட்புறத்தை ஊன்றி பார்த்தாள். மரத்தாலான ஏணியொன்று கீழ்ப்புற தளத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. உட்புறம் எதுவோ ஒன்று அசையும் சன்னமான சத்தம். அவள் கண்களையும் காதுகளையும் கூர்மையாக்கி கவனித்தாள். அங்கு அவள் கண்டது தகுதியான ஒன்றைத்தான். அதாவது அவள் கையிலிருக்கும் நாகமாணிக்கத்தை பாதுகாக்க எல்லா வகையிலும் பொருத்தமான ஒன்று. அதுவும் ஒரு தங்க நிற நாகம்தான். ஜெயஸ்ரீ மெதுவாக மரப்படிகளில் கீழிறங்க தொடங்கினாள். நாகம் தலையை உயர்த்தி படம் எடுத்தவாறே அவளை சாதாரணமாக ஒரு தடவை பார்த்தது. சௌக்கியம்தானே? ஜெயஸ்ரீ கேட்டாள். ஆம் என்பது போல் அது தலையாட்டியது. பின்பு அவளது பாதங்களில் உடலை தேய்த்து தன் அன்பை வெளிக்காட்டியது. ஜெயஸ்ரீ தன் உள்ளங்கையிலிருந்த நாகமாணிக்கத்தை அதை நோக்கி நீட்டினாள். அது வாயை திறந்தது. அவள் நாகமாணிக்கத்தை அதன் வாயில் போட்டாள். அது வாயை மூடிக்கொண்டது. நிலவரை இருளில் ஆழ்ந்தது. இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் இதை தவறவிடக்கூடாது. ஜெயஸ்ரீ நாகத்திடம் கூறினாள். ஒப்புக்கொள்வது போல் அது மறுபடியும் தலையாட்டியது. ஜெயஸ்ரீ நிலவரையின் மேற்புறம் வந்த பிறகு திரும்பி பார்த்தாள். தங்க நிற நாகம் இருளுக்குள் மறைந்து விட்டிருந்தது. திரும்பி வந்தவள் பால் கொண்டு வந்த சொம்பையும் சங்கிலி விளக்கையும் விழுந்த இடத்திலிருந்து எடுத்தாள். விளக்கிலிருந்து விழுந்த திரி அப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. திரியை விளக்கில் பழையபடி போட்டுக்கொண்டு நடந்தாள். கிணற்று நீரில் பால் சொம்பை கழுவி கவிழ்த்து வைத்தாள்.
சங்கிலி விளக்குடன் தேவநாராயணன் படுத்திருக்கும் தென்புற படுக்கையறையை நோக்கி நடந்தாள். இன்னும் உனக்கு தூக்கம் வரவில்லையா? கட்டிலில் படுத்திருந்த தேவநாராயணன் கேட்டான். நான் மட்டுமா இன்னும் தூங்காமல் இருக்கிறேன்? ஜெயஸ்ரீ திருப்பி கேட்டாள். தேவநாராயணனின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. பக்கத்தில் எங்காவது பாலைமரம் பூத்திருக்கிறதா என்ன? வாசனை மூக்கை துளைக்கிறதே. பேச்சை தொடர்வதற்காக கேட்டான். அதை செவிமடுத்த ஜெயஸ்ரீ என்கிற தேவப்பிரியா ஒரு கணம் திடுக்கிட்டாள். பிறகு சமாளித்துக் கொண்டவளாக காவில் உள்ள பாலைமரம் பூத்திருக்கலாம் என்று பதிலளித்தாள். சங்கிலி விளக்கை அருகிலிருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு அவனருகில் கட்டிலில் அமர்ந்தாள். அவளது நெருக்கம் அதிகமாக பாலை பூவின் சுகந்தம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஒரு பூங்கொத்து மாதிரி அவன் அவளது தலைமுடியை தொட்டான். அவள் அந்த கையை பற்றி மென்மையாக வருடினாள். வெண்ணையால் செய்யப்பட்டது போன்ற அவளது கையிலிருந்து அவனது கைவிரல்கள் தடுமாறி நழுவுவது போலிருந்தது. நிஜமாகவே இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா என்ன? அவள் சிரித்தபடி கேட்டாள். உண்மைதான். என்னை பொறுத்தவரை இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி தோன்றுகிறது. பழைய நினைவுகளில் மூழ்கியவனாக பேசினான் தேவநாராயணன். திறந்து கிடந்த மேற்றிசை ஜன்னல் வழியாக குளிர்ந்த காற்று அறைக்குள் தவழ்ந்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஜெயபூக் என்ற என் பெயர்தானே உங்களுக்கு தெரியும். நாம் கோயிலில் முதன்முதலாக சந்தித்தபோது உங்களிடம் நான் சொன்ன பெயரும் அதுதான். ஆமாம். அதற்கு என்ன? எனக்கு பிடித்த மற்றொரு பெயரும் இருக்கிறது. எனது ஆசிரியை ஒருவர் வைத்தது. தேவப்பிரியா என்பது தான் அது. தேவப்பிரியா, தேவப்பிரியா, தேவப்பிரியா. அவன் அந்த புதிய பெயரை சொல்லி பழகும் ஒருவனைப் போல் திரும்ப திரும்ப சொன்னான். ஆகா, நல்ல பொருத்தம். நான் தேவநாராயணன், நீ தேவப்பிரியா. இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. என்ன பெயரில் அழைத்தாலும் நீதானே தேவப்பிரியா என்ற தேவநாராயணன் அவளது இடுப்பின் இருபுறங்களையும் பிடித்து தன்பக்கமாக இழுத்தான். அவள் முகம் நெருங்கி வந்ததும் அவளது காதில் மிகவும் ரகசியமாக தேவப்பிரியா என்று கிசுகிசுத்தான். அவள் பதில் குரல் கொடுத்தாள். அவனது மார்பில் தலை சாய்த்தாள். அவளது உடலின் மேற்புற பகுதி தாமரை மலரின் மென்மையை கொண்டிருந்தது. அவளது செக்கச் சிவந்த உதடுகள் அவனது கன்னங்கள் மற்றும் தோள்களில் மாறி மாறி தத்தி தாவி பதிந்தன. அவனது மனமும் மூளையும் ஏன் ஒட்டுமொத்த இந்திரியங்களுமே அவனிடமிருந்து விடுபட்டு போனது போல் தோன்றியது. நட்சத்திரங்கள் கண்சிமிட்டும் பகுதிகளின் ஊடாக மிதந்து உயரத்தில் மேகங்களை துளைத்துக் கொண்டு உயர்ந்து கொண்டிருந்தான் அவன். அதன் இறுதியில் நீரோட்டம் அதிகமான நதிகள் இரண்டு இணைந்து கரைகவிந்து பாய்வது போல் உணர்ந்தனர். பின்பு உடல்களைப்புடன் அவன் உறக்கத்துள் அமிழ்ந்தான். காலையில் தேவப்பிரியா எழுப்பிய போதுதான் அவன் கண் திறந்தான். எழுந்து போய் குளிச்சிட்டு வாங்க. தேவப்பிரியா குரல் கொடுத்தாள். அடடா, இன்று இவ்வளவு நேரமா தூங்கிவிட்டேன். திருமண பரிசாக கிடைத்த சுவர்க்கடிகாரத்தை பார்த்தபடி கேட்டான் தேவநாராயணன். இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் உங்களை கேலி செய்வார்கள் என்பது ஞாபகத்தில் இருக்கட்டும். சிரித்தவாறே பேசினாள் தேவப்பிரியா. அவனுக்கும் சிரிப்பு வந்தது. இல்லத்தின் பின்னால் தென்புறத்தில் உள்ள குளத்தை நோக்கி கிளம்பினான். பலதைத்து குளத்தில் மூழ்கி எழுந்தபோது புத்துணர்ச்சி தோன்றியது. சாப்பிட உட்கார்ந்தபோது ஆவி பறக்கும் மென்மையான இட்லியும் சட்னியும் குறைய இரண்டாக தட்டில் வந்து விழுந்து கொண்டிருந்தது. காபி குடித்து முடித்தபோது சிற்றுண்டி திருப்தியானது. தேவப்பிரியா சமையலிலும் அதை பரிமாறுவதிலும் கெட்டிக்காரிதான். அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மதிய உணவை பொட்டலமாக கட்டி அவனிடம் கொடுத்தாள். இப்படியெல்லாம் நடப்பது அவனது வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. அவனது சிறுவயதிலேயே அம்மா இறந்துவிட்டதால் அப்பாதான் அவனை வளர்த்தார். பள்ளிக்கூடத்துக்கு வந்ததும் சக ஆசிரியர்கள் பரஸ்பரம் நமுட்டுச் சிரிப்புடன் பார்த்தவாறே தேவநாராயணனை வரவேற்றனர். எப்படி இருக்கிறார்கள் உங்களது சகதர்மினி? இந்தி பண்டிட் ஸ்ரீதரன் பிள்ளை கேட்டார். அதற்கு பதிலாக தேவநாராயணன் புன்னகைக்க மட்டுமே செய்தான். மதிய சாப்பாட்டின் போது மற்ற எல்லோரது பார்வையுமே தேவநாராயணனின் சாப்பாட்டு பொட்டலத்தின் மீதுதான் பதிந்திருந்தன. காரணம், பிரித்தபோது அதிலிருந்து கிளம்பிய வாசனைதான். கீரை பொரியல், மோர்குழம்பு, கடுகு போட்டு அரைத்த தேங்காய் துவையலும் தான் அன்றைய மதியச்சாப்பாட்டின் உட்பொருள்கள். அங்கிருந்த எல்லோரது நாவுகளிலும் அவற்றின் சுவை பிரதிபலித்தது. பிரமாதம். ஜெயஸ்ரீதம்புராட்டி சமையலிலும் தேர்ந்தவர்தான். விஜயா டீச்சர் பாராட்டினார். இன்னொரு செய்தி. சாப்பாட்டின் போது தேவநாராயணன் குறிப்பிட்டான். சொல்லுங்கள். சக ஆசிரியர்கள் அவனது முகத்தை ஆவலுடன் பார்த்தனர். ஜெயஸ்ரீக்கு இன்னொரு நல்ல பெயரும் இருக்கிறது. அது என்ன பெயர்? தேவப்பிரியா. ஆகா, உங்களுக்கு பொருத்தமான பெயர்தான் என்ற இந்தி பண்டிட் ஸ்ரீதரன் பிள்ளை பெயர்களை மீண்டும் ஒரு தடவை சொல்லி பார்த்து கொண்டார். இந்த பெயரை இதற்கு முன்பு நான் வேறு எங்கோ கேள்விப்பட்டிருப்பதாக ஞாபகம். அதுவரை பேசாமல் இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி தன் நினைவறைகளில் தேடத் தொடங்கினார். விடை தட்டுப்பட்டதா? ஹெட்மாஸ்டர் ஈஸ்வரன் நம்பூதிரியிடம் கேட்டார். ஞாபகம் வந்துவிட்டது. அது மனிதர்கள் மத்தியில் கேட்ட பெயர் அல்ல. பிறகு கந்தர்வ கிண்ணறர்களிடம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் தேவநாராயணனின் மனைவி ஜெயஸ்ரீயையும் ஒரு அப்சரஸ் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். விஜயா டீச்சர் கூறினார். அதில் என்ன சந்தேகம்? அந்த பெண்ணுக்கு இதுவரை இருந்த துணை கோயில் பகவதிதான்.
பக்தியும் பூஜையும் தேவியை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கும். அப்படி சில தெய்வாம்சங்களும் கிடைத்திருக்கலாம். ஸ்ரீதரன் சாரின் கருத்து இது. மாலையில் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு தேவநாராயணன் வீட்டை நோக்கி தனியாக நடந்தான். கோயில் பகுதியை அடைந்தபோது கோவிந்தன் ஆசான் எதிரில் தட்டுப்பட்டார். அவர் சந்தேகத்துடன் தேவநாராயணனை பார்த்தார். என்ன திருமேனி, திடுமென்று காணாமல் போய்விட்டீர்கள் போலிருக்கிறது. தேவநாராயணன் கேட்டான். அவசரமான ஒரு வேலை. சட்டென்றுதான் ஞாபகம் வந்தது. மற்றவர்களை தொல்லைப்படுத்த வேண்டாமென்றுதான். ஆசான் மென்று விழுங்கினார். அவருக்கு ஒரு வகையில் ஆச்சரியமாக இருந்தது. தான் கணக்கிட்டது தவறா? ஜெயஸ்ரீ இன்னும் உயிருடன் இருக்கிறாளா? அவளது ஆயுள் எதனால் காப்பாற்றப்பட்டது அல்லது எப்படி நீண்டது? ஒருவேளை நிமித்தத்தில் தென்பட்டது நிகழாமலே போய்விட்டதா? இதுவரை தவறு நேராத ஜோதிட வாழ்க்கையில் முதல் சறுக்கலா இது? வாருங்கள், வீட்டில் காபி சாப்பிட்டு போகலாம். தேவநாராயணன் அவருக்கு அழைப்பு விடுத்தான். இப்போது உங்கள் வீட்டிலிருந்துதான் வருகிறேன். காபி சாப்பிட்டேன். ஜெயஸ்ரீயை பார்க்க முடியவில்லை. குளிக்கப் போயிருப்பதாக சொன்னார்கள். ஆமாம், அவள் கோயிலுக்கு போக வேண்டிய நேரமாகிவிட்டதே. சரி, நான் கிளம்பட்டுமா? இன்னொரு முறை சந்திக்கலாம். தாராளமாக. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அநேகமாக நான் வரவேண்டியிருக்கலாம். முடியும் போது வருகிறேன். கோவிந்தன் ஆசான் விடை பெற்றார். தேவநாராயணன் இல்லத்தை அடைந்தபோது தேவப்பிரியா குளித்துவிட்டு வந்திருந்தாள். ஜோசியர் ஆசான் வந்திருந்தாராமே. நீ பார்க்கவில்லையா தேவப்பிரியா? தகவல் தெரியாது. குளிக்கப் போயிருந்தேன். சரி, நான் கோயிலுக்கு கிளம்ப வேண்டும். நேரமாகிறது. இன்று துர்காஷ்டமி நாள் வேறு. தேவி நீராடப் போகிற தினம். தேவப்பிரியா பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தாள். மங்கிய வெளிச்சம் வராந்தாவில் தென்பட்டது. அந்த நேரத்தில்தான் ஜெயஸ்ரீயை அவர் சந்தித்தார். அசாதாரணமான தன்மை வாய்ந்த ஓர் ஒளியை அந்த கண்களில் அவர் தரிசித்தார். கோவிந்தன் ஆசானின் நெற்றி சுழிவடைந்தது. என்ன காரணத்தாலோ அவர் பார்வையை சட்டென்று திருப்பிக் கொண்டார். அதை சந்திக்கும் வல்லமை தனக்கு இல்லையென்று அவருக்கு தோன்றியது. தேவநாராயணனின் நீட்டிய கைகளில் வெண்கலச் சொம்பு இருந்தது. இந்தாருங்கள். அவன் உபசரித்தான். அப்போதுதான் தான் ஏதோ ஒரு கனவு உலகத்துள் அமிழ்ந்திருப்பது அவருக்கே விளங்கியது. ஓரை அருந்தியவாறே அவர் தேவப்பிரியாவை உச்சி முதல் உள்ளங்கால் வரை நிதானமாக பார்த்தார். சட்டென்று நிம்மதியிழந்தார். ஓரை குடித்தவாறே தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் தேவப்பிரியாவை ஸ்தம்பன மந்திரத்தின் மூலம் அப்படியே அசைவற்று நிற்க வைக்க வேண்டுமென்று நினைத்தார். அவர் மந்திரம் ஜெபிக்கத் தொடங்கியதும் அவர் நினைத்ததற்கு மாறாக தேவப்பிரியாவின் உடலிலிருந்த உடைகள் ஒவ்வொன்றாக அவரது பார்வையிலிருந்து மறையத் தொடங்கியது. முதலில் அவளது ரவிக்கை அகன்றது. உடையற்ற மார்பு பிரதேசம் தென்பட்டது. பின்பு அங்கிருந்து கீழ்நோக்கி மறைந்தது. தொப்புள்ளி கொடி. அதைத் தொடர்ந்து கோடு போட்டது மாதிரி நீண்ட தங்க நிற முடியிழைகள். இன்னும் கீழே. அவரது கண்கள் தொடர்ந்து கீழ்நோக்கி இறங்கின. செழுமையான திரண்ட கால்கள். கோவிந்தன் ஆசானின் உடல் நடுங்கத் தொடங்கியது. அவரது கையிலிருந்த சொம்பிலிருந்து மோர் தழும்பி கீழ்நோக்கி சிந்தத் தொடங்கியது. கோவிந்தன் ஆசான், என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு? தேவநாராயணன் கேட்டான். ஓ, ஒன்றுமில்லை என்று வார்த்தையில் தடுமாறிப்பவர் இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சித்தார். தேவப்பிரியா உடனேயே வீட்டுக்குள் சென்றாள். நிர்வாணமான பெண்ணொருத்தி வீட்டுக்குள் செல்வதாகத்தான் ஆசானுக்கு தோன்றியது. துடிப்பான அவளது பின்புற அழகு அவரை மயிர்க்குச்செறிய வைத்தது. ஒரு வினாடி நேரம் கூட மேற்கொண்டு அங்கு நிற்கக்கூடாதென்று அவருக்கு தோன்றியது. சரி, நான் வருகிறேன். அவசரமான ஒரு வேலை இருக்கிறது. ஆசான் பரபரப்புடன் எழுந்தார். என்ன ஆசானே, இவ்வளவு அவசரம்? உட்புறத்திலிருந்து ரேவதி அந்தர்ஜனம் கேட்டாள். அவசரம். கண்டிப்பாக போக வேண்டியிருக்கிறது. மேற்கொண்டு எதுவும் விளக்க விரும்பாதவராக கோவிந்தன் ஆசான் விரைவாக கிளம்பி தெருவாசற்படியை கடந்தார். வழியில் குளத்தில் இறங்கி ஒரு முழுக்கு போட்டுவிட்டு ஈரமான உடையுடன் அவர் குளத்திலிருந்து வெளியேறி வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார். கோவிந்தன் ஆசானின் வடக்கேடத்து மனை பழங்காலத்திலிருந்தே ஜோசியத்துக்கு புகழ் பெற்றது. அது ஜோசியர்களின் பிறப்பிடம். குறிப்பாக தேவ பிரஸ்னத்தில் அவர்கள் தேர்ந்தவர்கள். வாரிசற்று போய் பூஜை முடங்கியிருக்கும் கோயில்களின் நிலையை குறித்தும் அவற்றை புனருத்தாரணம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றையும் தெரிந்து கொள்ள வடக்கேடம் இல்லத்தினரை அணுகினால் போதும். ராசி பலகையையோ சோழிகளையோ பயன்படுத்தாமலே சுற்றுச்சூழலை வைத்தே பலன் சொல்லக்கூடிய கெட்டிக்காரர்கள் கூட அந்த இல்லத்தில் ஒரு காலத்தில் இருந்தனர். பழைய மன்னர் ஆட்சி காலத்தில் போர் தொடங்கும் நேரத்தை வைத்து முன்கூட்டியே வெற்றி தோல்வியை கணிப்பார்களாம். இப்போதைய கோவிந்தன் ஆசானும் இந்த விஷயத்தில் மோசம் என்று சொல்ல முடியாது. அதேபோல் நியாயத்துக்கு மாறான காரியங்களை செய்வதிலும் அவர் கெட்டிக்காரராகவே இருந்தார். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களால் அவர் மனத்திலும் சந்தேகம் ஊஞ்சலாடியது. தான் கணக்கிட்டதற்கு மாறாக ஜெயஸ்ரீ உயிருடன் இருக்கிறாள். தனது ஜோசியம் தவறியிருக்கிறதா, பொய்த்திருக்கிறதா, அல்லது வேறு யாராவது அந்த உடம்புக்குள் புகுந்திருக்கிறார்களா? அப்படி நடந்திருந்தால் அது யாராக இருக்கும்? அந்த கூடுவிட்டு கூடுபாய்தல் நிரந்தரமானதா, தற்காலிகமா? அவர் எவ்வளவு யோசித்தும் விடை எதுவும் கிடைக்கவில்லை. என்னங்க ஆசானே, இவ்வளவு அவசரமாகக் கிளம்பியிருக்கிறீர்கள்? பாதையில் யாரோ குரல் கொடுத்தனர்.
கிருஷ்ணன்குட்டி நம்பியார் நெருங்கி வந்தார். ஒன்றுமில்லை, வீட்டுக்குத்தான். ஆசான் பதிலளித்தார். ஆட்சேபனை இல்லையென்றால் என் வீடு வரை ஒரு நடை வந்துவிட்டு போகலாமே. விண்ணப்பத் துணியில் கேட்டுக்கொண்டார். என்ன விசேஷம்? வீட்டுக்கு வந்தால் விவரமாக பேசலாம். வருகிறேன். முதலில் என் வீட்டுக்குச் சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தீபாராதனையை முடித்துக் கொண்டு வருகிறேன். வந்தால் அதிக நேரமாகுமோ? தேவையில்லை. சரி, நான் வருகிறேன். ஈரத்துணியை மாற்றுவதுதான் உண்மையில் அவர் வீட்டுக்குச் செல்வதற்கான காரணம். அன்று மாலை நேரத்தில் கோவிந்தன் ஆசான் கிருஷ்ணன்குட்டி நம்பியாரின் வீட்டை அடைந்தார். அவரை வரவேற்பதற்காக சவுக்கை சுத்தமாக்கப்பட்டிருந்தது. இருவரும் சவுக்கைக்கு வந்து சேர்ந்தனர். ஒரு வாய் வெற்றிலைப்பாக்கு போடலாம் இல்லையா? நம்பியார் கேட்டார். பேஷாக. ஆசான் திருப்தியாகவே வெற்றிலை பாக்கை குதப்பினார். சவுக்கைக்கு வெளியே வந்தவர் கிழக்கு திசையில் வெற்றிலை எச்சிலை நீட்டி துப்பினார். இருள் படியத் தொடங்கியது. குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. சவுக்கைக்குள் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், என்ன விசேஷம்? ஆசான் விசாரித்தார். நான் சொல்ல வருவது கொஞ்சம் விசித்திரமான விஷயம். அதாவது சூரியமங்கலத்தின் சின்னத்தம் புராட்டி. நம்பியார் பேச்சை பாதியில் நிறுத்தி ஆசானின் முகத்தை பார்த்தார். நம்பியார் சொல்லத் தொடங்கியதுமே ஆசானின் முகத்தில் சட்டென்று உணர்ச்சி மாற்றம் தென்பட்டது. எனினும் அதை வெளிக்காட்டிச் சொல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டார். சொல்லுங்கள், அந்த பெண்ணின் கல்யாணம் எதிர்பாராமல் சட்டென்று நடந்த ஒரு விஷயமில்லையா? ஆசான் திருப்பி கேட்டார். ஆமாம், உண்மைதான். ஆனால் நான் சொல்ல வந்தது அதை பற்றியல்ல. பிறகு சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களைத்தான். நம்பியார் ஆசானை பார்த்தார். அவர் நம்பியாரின் முகத்தையே ஊன்றி பார்த்து கொண்டிருந்தார். மிச்சத்தையும் சொல்லுங்கள். தனக்கும் ஈடுபாடு உள்ள விஷயத்தை பற்றித்தான் நம்பியார் பேசப் போகிறார் என்பது ஆசானுக்கு விளங்கியது. சரி, உங்களிடம் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அந்த ஜெயஸ்ரீக்கு என்னவெல்லாமோ சித்தித்திருக்கிறது. நம்பியார் ஒருவாறாக சொல்லி முடித்தார். அது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நடந்ததை சொல்கிறேன் என்றவர் வேலுக்குட்டியின் விஷயத்தை மறைத்துவிட்டு மற்ற இருவருக்கும் நடந்ததை விவரித்தார். இரட்டை மேற்கோள் குறி முற்றுப்புள்ளி. நான் விளையாட்டாக அந்த சின்னத்தம்புராட்டியை கொஞ்சம் பயப்படுத்த வேண்டுமென்று நினைத்தேன். விஷயம் வேறொன்றுமில்லை. கோயிலில் தீபாராதனையை முடித்த பிறகு எங்கேயெல்லாமோ சுற்றியலைந்துவிட்டு இரவில் மிகவும் தாமதமாகத்தான் வீட்டுக்கு திரும்புகிறாள். அதை தடுப்பதற்காக நான் ஒரு தந்திரம் செய்தேன். அதாவது பயப்படுத்தினேன். அப்புறம்? ஆசான் சந்தேகத்துடன் கேட்டார். மறுநாளிலிருந்து அவர்களை காணவில்லை. மூன்றாவது நாளன்று அவர்களது உடம்பு ஆற்றில் மிதந்தது. யாரும் அவர்களை அடித்து கொலை செய்யவில்லை என்பது உறுதி. ஏனெனில் அவர்களது உடம்பில் எந்த ஒரு காயமும் கிடையாது. ஓகோ, அதுதான் விஷயமா? அப்படியானால் அவர்கள் உங்களது ஆட்கள்தான் இல்லையா? ஆசான் கேட்டார். மன்னிக்க வேண்டும். இந்த விஷயம் உங்கள் நெஞ்சிலேயே ரகசியமாக இருக்கட்டும். வெளியே தெரிய வேண்டாம். இதையும் நம்பியார் விண்ணப்பத் துணியிலேயே கூறினார். சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் இந்த நொடியிலேயே மறந்துவிட்டேன். போதுமா? அதற்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் என்றுதான் யோசிக்கிறேன். ஆசான் யோசனையில் ஆழ்ந்தார். சற்று நேரம் யாரும் எதுவும் பேசவில்லை. அதே சமயம் சவுக்கையின் மச்சு பகுதியில் பல்லியொன்று நிதானமாக கால்களை அசைத்து முன்னேறி கொண்டிருந்தது. அசாத்திய பருமனுள்ள அந்த பல்லி சரியாக அவர்கள் இருவருக்கும் நேர்மேலாக வந்து நின்றது. பல்லி வந்து நின்ற பகுதியில் சரியாக மின்சார விளக்கின் மறைவு பகுதி இருந்தது. அதனால் அவர்களால் அந்த பல்லியை பார்க்க முடிந்திருக்காது. ஆசானும் கிட்டுவும் எந்தவித அசைவுமின்றி அதையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் தீபாராதனையை முடித்துக்கொண்டு கோயிலிலிருந்து திரும்பிய ஜெயஸ்ரீ சமையல் வேலையில் மும்முரமானாள். கஞ்சியுடன் தேங்காய் துவையல் தேவநாராயணனுக்கு பிடித்த இரவு உணவு. கூடவே வடுமாங்காய் ஊறுகாய் இருந்தால் அவன் அதிக திருப்தியுடன் சாப்பிடுவான். அதனால் ஒரு தடவை சற்று தொலைவிலிருந்து புறா மூலமாக மாங்காய்கள் சிலவற்றை வரவழைத்திருந்தாள். மாங்காய் காய்க்கும் பருவமாகவில்லையே என்று தேவநாராயணன் கேட்டபோது, கோயிலுக்கு வரும் பெண்மணி ஒருவரிடம் சொல்லி வைத்து வாங்கியது என்று அவள் பதிலளித்தாள். அவன் அதை அப்படியே நம்பவும் செய்தான். அன்று சமையல் செய்து கொண்டிருந்தபோது அவள் மனதுக்கு ஏதோ ஒரு விபரீதம் தட்டுப்பட்டது. உடல் முழுவதும் குப்பென்று எதிர்பாராமல் வியர்த்தது. சுற்றுப்புறம் குளிர்ச்சியாக இருந்தும் தன் உடம்பு மட்டும் ஏன் இப்படி வியர்க்கிறது என்று யோசித்தபோது தனக்கு சுற்றிலும் நெருப்பு ஜுவாலைகள் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். உடனேயே அவளது மனக்கண் செயல்படத் தொடங்கியது. அவள் சட்டென்று சமையற்கட்டிலிருந்து வெளியேறி வராந்தாவை அடைந்தாள். அங்கு நின்றவாறே வடகிழக்கு பகுதியை பார்த்தாள். சற்று தொலைவில் அந்தரத்தில் ஏதோ ஓர் ஒளி மேலும் கீழுமாக தாழ்வதை பார்த்தாள். அதுவரை செயல்பட்டு கொண்டிருந்த மனித மனம் படிப்படியாக மாறி அவளது உண்மையான மனநிலையை எட்டியது. இறுதியாக ஹோமகுண்டம் ஒன்று அவளுக்கு தட்டுப்பட்டது. அதனுள் பைசாசிகமான முகம் ஒன்று தெளிவாக தெரிந்தது. ஒரு கணம் அவள் சிலை போல நின்றாள். பின்பு சுய உணர்வு வந்தவளாக தேவியை பிரார்த்தித்தாள். கோவிந்தன் ஆசான் தனக்கு அருகில் கத்தியுடன் நன்று கொண்டிருக்கும் கிட்டுவை பார்த்தார். அவருக்கு இப்போது தட்டுப்பட்டது முந்தைய பைசாசிக உருவத்துக்கு மாறான மற்றோர் உருவம். மிகவும் அழகான ஒரு பெண் வடிவம்.
அது மெதுவாக, மிக மெதுவாக மேற்புறமாக உயர்ந்து வந்தது. அழகான அந்த முகத்துக்கு கீழே உடையற்ற உடம்பு. இம். ஆசான் குரல் கொடுத்தார். அது ஒரு கட்டளை மாதிரி ஒலித்தது. உடனேயே கத்தியை ஓங்க முயன்ற கிட்டுவுக்கு ஒரு காட்சி தென்பட்டது. தேவப்பிரியா. தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவளை அவளுக்கு மிகவும் பிடித்த பெயரால் தேவநாராயணன் அழைத்தான். அதுவரை தென்புற அறையில் அமர்ந்தபடி மறுநாள் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்க வேண்டிய பாடல் ஒன்றை குறித்து மனத்துள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். தேவநாராயணன் வந்த பிறகு அந்த பள்ளிக்கூட குழந்தைகளிடம் அதுவரை உறங்கிக் கிடந்த இசை ஆர்வம் மேலெழும்பத் தொடங்கியது. இந்த முறை நடக்கவிருக்கும் ஆண்டு விழாவில் 3 மாணவர்கள் பாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். கடிகாரத்தில் மணி 8 அடித்தபோதுதான் தேவநாராயணன் சிந்தனையிலிருந்து விடுபட்டு எழுந்தான். வழக்கப்படி அதற்குள் தேவப்பிரியா சமையலை முடித்து பரிமாறத் தொடங்குவாள். அதுதான் வழக்கம். உடனேயே தேவப்பிரியாவே வந்து அழைப்பாள். ஆனால் இன்று அந்த நேரம் கடந்தும் அவள் வந்து அழைக்கவில்லை. தேவப்பிரியா ஏன் வந்து தன்னை அழைக்கவில்லை என்று யோசித்தபடி எழுந்த தேவநாராயணன் சமையற்கட்டுக்கு வந்தான். அவளை காணாமல் வீட்டுக்குள் தேடி பார்த்து எங்கும் காணாததால் இறுதியில் தேவப்பிரியா என்று குரல் உரத்து கொடுத்தான். 8 அத்தியாயம். அவள் அந்த குரலை காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை. தேவநாராயணன் வராந்தா பக்கமாக பார்த்தான். தேவப்பிரியா தென்படவில்லை. அதே நேரம் கோவிந்தன் ஆசான் ஹோமகுண்டத்தில் தெளிவடைந்து நிற்கும் பெண்ணுருவத்தின் கழுத்தை வெட்டுமாறு கிட்டு என்கிற கிட்டப்பாவிடம் சைகை செய்தார். கிட்டப்பாவின் கை அந்தரத்தில் உயர்ந்த அதே வினாடியில் அந்த பெண்ணுருவத்தின் கையும் மேற்புறமாக உயர்ந்து வந்தது. அந்த கையில் இருந்த ஏதோ ஒன்றின் ஒளி கிட்டப்பாவின் கண்களை கூச செய்தது. ஒளியில் கண்கூசி தடுமாறிய கிட்டப்பா இருப்பினும் கத்தியை ஓங்கி விசையுடன் இறக்கினான். ஆனால் நடந்த சம்பவமோ எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. அக்கினியிலிருந்து உயர்ந்து வந்தது மற்றொரு கை. அந்த உருவத்தின் இடதுகை. அந்த கை கிட்டப்பாவிடம் இருந்த வாளின் கூர்மையான பகுதியை பற்றி விசையுடன் தன் பக்கமாக இழுத்தது. கண்ணிமைப்பதற்குள் கிட்டப்பா ஹோமகுண்டத்தில் முகம் பதித்து குப்புற விழுந்தான். கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஹோமகுண்டத்தின் ஜசவாலைகளுக்குள் அழுத்தப்பட்ட கிட்டப்பா குறுக்குவாட்டில் கிடந்தபடி துடித்தான். மட்டுமின்றி யாரோ தன் தலையை அழுத்திக் கொண்டிருப்பதாகவும் கிட்டப்பாவுக்கு தோன்றியது. சீக்கிரம் வெளியே இழுங்கள் அவனை. கோவிந்தன் ஆசான் அருகில் நின்றிருந்த ஐயாவுவிடம் கூறினார். முரட்டுத்தனமான ஐயாவு கிட்டப்பாவை தனது முழுபலத்துடன் இழுத்தான். ஆனால் அந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. இழுத்து போடு அவனை. இல்லாவிட்டால் இறந்து விடுவான் ஆசான் பரபரத்தார். இம்முறை மிகவும் கடுமையாக போராடிய ஐயாவு ஒருவாறாக கிட்டப்பாவை ஹோமகுண்டத்திலிருந்து இழுத்து வெளியே போட்டான். எப்படிப்பட்டவர் பார்த்தாலும் பயந்து நடுங்குமளவுக்கு விகாரமடைந்திருந்தது கிட்டப்பாவின் முகம். தலைமுடி முற்றிலுமாக கருகி விட்டிருந்தது. முகம் மொத்தமும் தீக்குங்குகளால் வெந்து போயிருந்தது. சரி, தாமதிக்காமல் அவனை குளத்துக்கு கொண்டு போய் முழுக்காட்டுங்கள். இல்லாவிட்டால் உயிர் பிழைப்பது கடினமாகிவிடும். கோவிந்தன் ஆசானின் கவனம் திசை மாறியது. மட்டுமின்றி பரபரப்புடன் பச்சிலைகள் சிலவற்றின் பெயர்களை கூறி மருந்து அரைக்கவும் ஏற்பாடு செய்தார். அவசரமாக குளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கிட்டப்பா 4-5 முறை நீரில் அமிழ்த்தி எடுக்கப்பட்டான். அதன் பின்னர் ஆசான் அவனுக்கு வைத்தியம் செய்வதில் மும்முரமானார். கிட்டப்பாவின் முகத்தில் மூலிகை மருந்து பூசப்பட்ட பிறகே கிருஷ்ணன்குட்டி நம்பியார் அவனுக்கு அருகே வந்தார். என்னங்க இதெல்லாம் அவர் கேட்டார். எதுவுமே விளங்கவில்லை. இதுவரை எனக்கு இப்படியொரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. கோவிந்தன் ஆசான் திகிலுடன் பதிலளித்தார். கோவிந்தன் ஆசான் அதுவரை துர்மந்திரவாதம் எதையும் செய்ததில்லை. அவருக்கு அதில் அவ்வளவாக ஆர்வம் இல்லாததுதான் காரணம். அவரது தொழிலே ஜோசியம் மற்றும் தேவ பிரശ്നங்கள் பார்ப்பதுதான். அவருக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. குறிப்பிடத்தக்க மற்றொரு விஷயம் அவருக்கு பணத்தின் மீது பேராசை இல்லாதது. எனவே அன்றைய சம்பவம் அவரை அளவுக்கு மீறி சோர்வுக்கு உள்ளாக்கியது. மேற்கொண்டு என்ன செய்யலாம்? நம்பியார் கேட்டார். யோசிக்கலாம். தற்சமயம் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. எதிராளிகள் சக்தி மிகுந்தவர்கள். நான் நினைத்தது மாதிரி இல்லை நிலைமை. மிகவும் பலவீனமாக எரிந்து கொண்டிருந்த ஹோமகுண்டத்தையே பார்த்தபடி கூறினார் கோவிந்தன் ஆசான். தேவநாராயணன் தேவப்பிரியாவை தேடி இல்லத்தையே ஒருரை சுற்றி வந்தான். அந்த நேரத்தில் அவள் எங்கும் தட்டுப்படாமற் போகவே அவனுள் பயம் உயரத் தொடங்கியது. இந்த இரவு நேரத்தில் எங்கு போயிருப்பாள்? அவள் வழக்கமாக இந்த நேரத்தில் இல்லத்தை விட்டு வெளியேறவே மாட்டாள். இரவு நேரத்தில் குளிக்கும் வழக்கமும் அவளுக்கு இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இது தனக்கு உணவு பரிமாறும் நேரமும் கூட. எவ்வளவு யோசித்தும் அவனுக்கு எதுவும் புலப்படவில்லை. தேவப்பிரியா அவன் மீண்டும் அழைத்தான். இப்போது அவள் பதில் குரல் கொடுத்தாள். சட்டென்று மனத்திலிருந்து ஏதோ ஒரு பெரும் பாரம் இறங்கியது போல் நிம்மதியடைந்தான் தேவநாராயணன். அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று தேவநாராயணன் நிதானிக்க முயன்றான். அவனை கவ்வியிருந்த பயம் மெதுவாக அகன்றது. எனினும் குரல் எங்கிருந்து வருகிறது என்பது மட்டும் விளங்கவில்லை. தேவப்பிரியா மறுபடியும் அழைத்தான். அப்போது வீட்டுக்குள்ளிருந்து ரேவதி அந்தர்ஜனம் வெளியே வந்தார். என்ன நடந்தது? அவர் கேட்டார். ஜெயஸ்ரீயை காணவில்லையே. என்ன, ஜெயஸ்ரீயை காணவில்லையா?
கடவுளே, இந்த நேரத்தில் அவள் எங்கே போயிருப்பாள் என்று கேட்டவாறே வராந்தாவுக்கு வந்தவர் சிரமப்பட்டு முற்றத்தை அடைந்தார். ரொம்ப தொலைவு போயிருக்க மாட்டாள். நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். தேவநாராயணன் உத்தேசமாக நடக்கத் தொடங்கினான். ஜெயஸ்ரீ, இங்கெம்மா இருக்கிற? உரத்த குரலில் கேட்டபடி சுற்றுமுற்றும் பார்த்தார் அந்தர்ஜனம். இதோ இங்குதான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள். இருளிலிருந்து அவள் குரல் கேட்டது. ஒரு சில நிமிடங்களுக்குள் சவுக்கையின் பின்புறத்தில் இருந்து வெளிப்பட்டாள் தேவப்பிரியா. இங்கே போயிருந்தாய் ஜெயஸ்ரீ? அம்மா அவளிடம் விசாரித்தார். இங்கேயும் போகவில்லையே. நாங்கள் உன்னை எவ்வளவு நேரமாக தேடிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? குளத்து தண்ணீர் கொதிப்பது மாதிரியோ அலையடித்து உயர்வது மாதிரியோ ஒரு சத்தம் கேட்டது. அது என்னவென்று பார்க்க போனேன். அவள் தன் கைகள் இரண்டையும் பின்புறமாக மறைத்து வைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தாள். இரவு சாப்பாட்டுக்குப் பிறகு தனது அறைக்கு வந்த தேவநாராயணன் பழையபடி பாடல் பயிற்சியை தொடர்ந்தான். கடிகாரம் 9 முறை அடித்தது. ஜெயஸ்ரீ அவனிருந்த அறைக்கு வந்தாள். வந்தவள் அவனையே பார்த்தபடி நின்றாள். அவனது கண்கள் பாதி மூடியிருந்தன. உதடுகள் சன்னமாக அசைந்து கொண்டிருந்தன. அதற்கேற்றவாறு கைவிரல்கள் தாளமிட்டன. அழகான பாட்டு ஒன்றை தேவநாராயணன் மனத்துள் ஆலாபனை செய்து கொண்டிருந்தான். அவ்வப்போது சுருதி சேர்ப்பதில் ஏதோ தடை ஏற்படுவது முகத்தின் சுருக்கங்களிலிருந்து தென்பட்டது. அப்படியல்ல, இதுதான் சரி. சா சா நீ தா. அவள் பாடினாள். கண்களை திறந்த தேவநாராயணன் வியப்புடன் அவளை பார்த்தான். தேவப்பிரியா, உனக்கு சங்கீதம் தெரியுமா? ஆச்சரியம் மாறாதவனாக கேட்டான். அந்த அளவுக்கு சங்கீதமெல்லாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிந்ததை பாடினேன் என்றவள் அவனை நெருங்கி உட்கார்ந்தாள். பக்கத்தில் எங்கோ பாலைமரம் பூத்திருக்கிறது, தேவப்பிரியா கூறினாள். தேவப்பிரியா அறைக்குள் வந்த பிறகுதான் அந்த மனமும் வந்தது. ஒரு சில பெண்களிடம் இப்படிப்பட்ட வாசனைகள் வருமென்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலரிடம் மனோரஞ்சித வாசனை மற்றும் சிலரிடம் தாமரை பூவின் வாசனை. தேவநாராயணன் கூறினான். எனக்கு அந்த மாதிரி எந்த மனமும் கிடையாது. அதோ பாருங்கள், ஜன்னல் திறந்து கிடைக்கிறது. அந்த மலையுச்சியில் மோகினி கோயிலை ஒட்டி வளர்ந்துள்ள எழிலம்பாலை மரம் பூத்திருக்கும். அதற்குத்தான் இப்படிப்பட்ட வாசனை இருக்கும். அவள் தன் மார்பு பகுதியில் விழுந்திருந்த தலைமுடியை பின்புறமாக ஒதுக்கினாள். நே, என்ன இது? எதேச்சையாக அவளது கையை கவனித்த தேவநாராயணன் சொன்னாள். சட்டென்று ஞாபகம் வரவில்லை. பாடல் பயிற்சியை முற்றிலுமாக நிறுத்திய தேவநாராயணன் அவளை பார்த்தான். நிலவிளக்கின் வெளிச்சத்தில் அவள் ஒரு பளிங்குச் சிலை மாதிரி அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாள். அவளது நிழல் ஒரு சில்ஹவுட் படம் மாதிரி சுவரில் தென்பட்டது. அவளது உடலின் பக்கவாட்டு தோற்றம் அவனை ஆவேசம் கொள்ள வைத்தது. தேர்ந்த ஒரு சிற்பி செதுக்கியது போன்ற அவளது வாளிப்பான மார்பகங்கள் அவனை கிறங்கடித்தன. தேவநாராயணன் அவளது தோளில் கை வைத்தான். அவள் அவனை மேலும் நெருங்கி நின்றாள். அவனது கை அவளது கழுத்து பகுதியை வருடியது. பிறகு அது கீழ்நோக்கி இறங்கியது. அவனது விரல்கள் தொட்டபோது தொட்டாலே உடைந்து விடுவது போலிருந்த மார்பக வளைவுகளின் திரட்சியை மீறி மேலுடையின் முடிச்சுகள் தானாகவே அவிழத் தொடங்கின. தேவநாராயணனது கைவிரல்கள் எங்கெல்லாமோ அலைந்தன. தேவப்பிரியாவை பொறுத்தவரையில் இதெல்லாம் புத்தம்புதிய அனுபவங்களாக இருந்தது. தேவியின் ஊழியக்காரியாக பணியாற்றிய தேவப்பிரியாவுக்கு அதுவரை எந்த ஒரு கந்தர்வனிடமோ தேவ அம்சத்தைச் சேர்ந்தவர்களுடனோ காதல் ஏற்பட்டது இல்லை. ஒரு சில கந்தர்வர்கள் அவள் மீது காதல் கொண்டு அவளை நெருங்க முற்பட்டபோதும் சக்தி நிறைந்த தேவியின் உடனிருப்பினால் பயந்து கடைசியில் அவர்களாகவே அதிலிருந்து பின்வாங்கினர். இப்போது அவள் தேவியின் அனுமதியுடன் ஒரு மனிதனின் மனைவியாகி இருக்கிறாள். இந்த உடலை ஒரு ஜென்மம் முழுவதுமாக தேவநாராயணனிடம் விட்டுக் கொடுக்க வேண்டியவள். தேவநாராயணனது கைவிரல்கள் அந்த பளிங்கு உடலில் கீழ்ப்புறமாக இறங்கின. எதையோ அவை மும்முரமாகத் தேடின. உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் அவனது விரல்கள் பதிந்த போதும் அவள் கூச்சத்துடன் ஒருவித மயக்கம் அடைந்தாள். கடலலை மாதிரி அவளது உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் உணர்ச்சி வேகத்தில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அவளது கவர்ச்சிகரமான தொப்புள் கொடியில் அவனது சுண்டுவிரல் அமிழ்ந்தது. உணர்ச்சிகளின் உச்சியில் இருந்த அவள் தன்னையும் மீறி அம்மா என்றாள். சரியாக அதே நேரத்தில் கிருஷ்ணன்குட்டி நம்பியாரின் வீட்டுச் சவுக்கையில் மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாதவராக தாடையில் கை பதித்தபடி அமர்ந்திருந்தார் கோவிந்தன் ஆசான். வெகுநேரமாக யோசிக்கிறீர்கள் போலிருக்கிறதே, நம்பியார் கேட்டார். எனக்கு ஒருவர் தட்டுப்படுகிறார். யார் அவர்? நம்பியார் விசாரித்தார். திறக்கும் பிறை அடைப்புக்குறி, திறக்கும் பிறை அடைப்புக்குறி. அவர் இதுவரை தோல்வியையே காணாதவர். என்னுடைய பழைய குருமார்களில் ஒருவருங்கூட. ஒரு சில காரணங்களால் நான் அவரை விட்டு பிரிய நேர்ந்தது. கோவிந்தன் ஆசான் கூறினார். குருவை குரு என்று சொல்லாமல் ஏன் மூன்றாவது மனிதரைப் போல் அவர் என்று குறிப்பிடுகிறீர்கள்? நம்பியார் கேட்டார். அதற்கு காரணம் உண்டு. அவர் பயங்கரமான ஒரு மனிதர். உலகிலுள்ள மோசமான மந்திரங்கள் பலவற்றை கற்று வைத்திருப்பவர். அதையே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்.
கூடுவிட்டு கூடுபாயும் அபூர்வமான மந்திர சித்தி பெற்று அதனால் 7வது ஜென்மத்தில் வாழ்பவர் ஆசான் கூறினார். அவர் சொன்னதன் பொருள் நம்பியாருக்குச் சுத்தமாகவே விளங்கவில்லை. அதனால் புரியவில்லையே என்பது போல் அவர் ஆசானை பார்த்தார். புரியவில்லை என்றால் பரவாயில்லை. வடக்கு திசையில் இருக்கிற குகைக்கோயில் ஒன்றில் அவர் வசிக்கிறார். இடம் மாறியிருக்க மாட்டார் என்பது என் நம்பிக்கை. அவர் இருக்குமிடம் இப்போது கோயில் அல்ல. அந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னர் ஒருவர் அங்கு ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ததாகவும் பிற்பாடு படையெடுத்து வந்த எதிரிநாட்டு மன்னர் ஒருவர் போரில் வெற்றி பெற்றதால் அங்கிருந்த மூர்த்தியை கவர்ந்து சென்றதாகவும் தகவல். அந்த குகைக்கோயிலின் கீழ்ப்புறம் வேறு சில ரகசிய அறைகளும் உள்ளனவாம். அதில் ஏதாவது ஒன்றில் அவர் வசிக்கலாம். காட்டு விலங்குகளை பச்சையாகவே சாப்பிடும் பயங்கர மனிதர் அவர். அவரது பெயர்? நம்பியார் கேட்டார். பழைய பெயர் ஜம்புலிங்கம். இப்போது அந்த பெயர் மாறியிருக்குமோ என்னவோ. நமது எதிராளி அவ்வளவு சாதாரணமாக எடை போடக்கூடியவள் அல்ல. அதனால் நீங்கள் போய் உங்கள் குருவை ஒரு தடவை பார்த்துவிட்டு வருகிறீர்களா? நம்பியார் யோசனை கூறினார். நானே மறுபடியும் ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கிறேன். அங்கிருப்பது உண்மையில் யார் என்றாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்புறமாக வேண்டுமானால் போய்விட்டு வருகிறேனே. கோவிந்தன் ஆசான் பதிலளித்ததார். உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அப்படியானால் 2 அல்லது 3 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். ஆசான் கூறினார். நம்பியார் அதை ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாக தலையாட்டினார். மறுநாள் காலையில் ஆசான் தனது வீட்டுக்கு அருகிலுள்ள தேவி கோயிலை அடைந்தார். கடந்த எத்தனையோ வருடங்களுக்கு முன்பே பூஜைகள் நின்று போயிருந்த ஒரு கோயில் அது. அது ஏதோ புராதனமான ஓர் இல்லத்துக்குச் சொந்தமானது. திருமணம் புரியாமல் வாழ்க்கையை கழித்த அந்த இல்லத்தின் கடைசி வாரிசுடன் வாரிசற்றுப் போன சொத்து. கோயிலுக்குச் சுற்றிலும் இருந்த நிலப்பகுதிகளை குடியேறியவர்கள் தங்களுக்குச் சொந்தமாக்கிக் கொண்டதால் கடைசியில் கோயில் மட்டும் அனாதையாகிப் போனது. கோயிலின் தென்மேற்கு மூலையில் மோகினி பாலைமரம் ஒன்று நின்றிருந்தது. எப்படிப்பட்டவரும் ஒரு நிமிட நேரம் திகைப்புடன் பார்த்து நின்றுவிடக்கூடிய அந்த மரத்தில் 2 ஆள் உயரம் வரை இலையே இல்லாமல் மேற்புறம் படர்ந்து பரவி வளர்ந்திருந்தது. பருவகாலங்களை கடந்து எப்போதும் பூத்து கொண்டிருக்கும் அந்த மரத்தின் வயது என்னவென்று எவருக்குமே தெரியாது. அந்த மரம் ஆங்காங்கே நெளிந்து பிதுங்கி நோய்வாய்ப்பட்டது போலிருந்தது. போதாக்குறைக்கு அதன் மீது எண்ணிக்கையற்ற ஆணிகள் அறையப்பட்டிருந்தன. ஆணிகள் சிலவற்றில் உருவங்கள் பொறிக்கப்பட்ட பித்தளை தகடுகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. வருடங்கள் எத்தனையோ கடந்திருந்தாலும் அந்த ஆணிகளுக்கோ தகடுகளுக்கோ எந்த விதமான சேதாரமும் ஏற்படவில்லை. அவற்றில் அடங்கியிருப்பது என்னவென்று இந்த கால பெரிசுகளுக்கு நன்றாகவே தெரியும். இப்போது கூட ஆவிபுகுந்து கொண்ட பெண்களின் உடலிலிருந்து காட்டேரிகள் எனப்படும் பைசாசிகத் தன்மை வாய்ந்தவற்றை மாந்திரீகத்தால் பிரித்தெடுத்து பித்தளைத்தகடு அல்லது ஆணிகளில் அவற்றை பிரவேசிக்கச் செய்து கடுமையான மந்திர பிரயோகத்தின் மூலம் மரத்தில் அறைந்து விடுவது வழக்கம். இது தற்போது மிகவும் அபூர்வமாக நடக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம். அந்த மரத்தில் கோவிந்தன் ஆசானும் ஆணிகள் சிலவற்றை அப்படி அறைந்திருக்கிறார். இந்த ஆணிகளை மரத்தில் பொருத்தி அதை நெற்றியாலேயே மரத்துக்குள் தாழ்த்துவது ஆவிபுகுந்து கொண்ட பெண்கள்தான். தான் அறைந்த ஆணிகள் ஒவ்வொன்றையும் ஊன்றி கவனித்தார் ஆசான். இறுதியில் அவரது பார்வை நிலைத்த இடம் சற்று பெரிய ஆணி ஒன்றின் மீது தான். அந்த ஆணி மட்டும் சற்று அதிகமாகவே மரத்தில் இறங்கியிருந்தது. அதில் பெண்ணுருவம் பொறிக்கப்பட்ட தகடு ஒன்றும் இணைந்திருந்தது. அந்த ஆணியை நெருங்கிய கோவிந்தன் ஆசான் தகடை ஒரு தடவை புரட்டி பார்த்துவிட்டு அதிலிருந்து சட்டென்று கையை எடுத்தார். கள்ளிக்காட்டு நீலி. அவரது உதடுகள் மந்திரிப்பது போல் உச்சரித்தன. மறுவினாடி அந்த தகடு அப்படியும் இப்படியுமாக ஆடியது. தன்னுடைய யூகம் சரிதான் என்பது ஆசானுக்கு உறுதியானது. அவர் ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த பகுதியிலேயே கண்ணுக்கெட்டிய தொலைவு வரை யாரும் தென்படவில்லை. கூடவே மயான அமைதி. சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தவர் திரும்பி பார்த்தார். இடிந்து சிதிலமாகியிருந்த கோயில் சுற்றுச்சுவரை ஒட்டி செத்திப் பூச்செடியில் பூக்கள் கூட்டங்கூட்டமாக ஏராளமாக பூத்திருந்தன. அதன் அருகே சென்றவர் செடியிலிருந்து பூங்கொத்து ஒன்றை பறித்தார். சிவப்பு நிறமான அந்த பூங்கொத்துடன் செடியின் ஓர் இலையையும் அந்த ஆணியின் மீது பொருத்தினார். சற்று பின்னுக்கு நகர்ந்தவர் எல்லாம் சரிதானா என்று சோதிப்பவர் போல் நின்று பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அன்று மதிய நேரமானபோது ஆசான் சூரியமங்கலம் வீட்டை அடைந்தார். அப்போது தேவநாராயணன் வீட்டில் இல்லை. பள்ளிக்கூடம் போயிருந்தான். ரேவதி அந்தர்ஜனம் வீட்டை ஒட்டியிருந்த தோட்டப் பகுதியில் பசு புல் மேய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். வீட்டின் முன்புறம் எவரும் தென்படவில்லை. கோவிந்தன் ஆசான் ஒரு தடவை தொண்டையை கனைத்தார். யார் அது? உட்புறத்தில் ஜெயஸ்ரீயின் குரல் உயர்ந்தது. கோவிந்தன் ஆசான் வந்திருக்கிறேன்
என்ன வேணுங்க. கதவுக்கு வெளியே வராமல் வாசலின் உள்ளேயே நின்றபடி கேட்டாள். தேவநாராயணனை பார்த்து ஒரு தகவல் சொல்லி விட்டு போகலாம் என்று நினைத்தேன். அவர் இந்நேரம் பள்ளிக்கூடத்தில் அல்லவா இருப்பார். ஓகோ, நான் அந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன். ஞாபகமறதிக்காரரைப் போல ஆசான் மழுப்பினார். அவரிடம் சொல்ல வேண்டிய தகவலை என்னிடம் சொன்னீர்களானால் நானே அவரிடம் சொல்லி விடுகிறேன். வேண்டாம், அதை நானே நேரடியாகச் சொன்னால்தான் நல்லது. அப்போதும் ஜெயஸ்ரீ கதவு மறைவிலிருந்து வெளிப்படவில்லை. சற்று பின்னுக்கு நகர்ந்தவர் கதவு பக்கம் பார்த்தவாறே தன் மடியிலிருந்த பித்தளை தகடு ஒன்றை எடுத்து துளசி மாடத்தின் மண்ணுக்குள் செருகி மறைத்தார். அதற்குள் ஜெயஸ்ரீ சமையல்கட்டுக்குள் போய்விட்டிருந்தாள். தான் நினைத்த காரியம் முழுமையடைய வேண்டுமானால் அங்கேயே ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். அவர் அப்படிச் செய்யாவிட்டால் நீலி அந்த இடத்துக்கு வரும்போது ஜெயஸ்ரீ மீது தனக்குள்ள சந்தேகம் சரிதான் என்றால் அவள் சட்டென்று நீலியை அடையாளம் கண்டுபிடித்து விடுவாள். என் பெயர் செண்பகம். என் வீடு வடக்கு திசையில் வெகு தொலைவில் உள்ளது. 4-5 முரடர்கள் என்னைச் சூழ்ந்து கொண்டு கயிறால் கட்டிப்போட்டனர். அவர்கள் பலியிடுவதற்காக என்னை கொண்டு போகின்றனர் என்பது விளங்கியது. நான் ஒருவிதமாக அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடி வருகிறேன். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நீலியின் குரல் இரக்கத்துக்குரிய வேண்டுகோளாக ஒலித்தது. அதை ஜெயஸ்ரீ நம்பினாள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சிலவற்றை அவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள். உன்னை துரத்தி வந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள்? ஜெயஸ்ரீ கேட்டாள். சற்று தொலைவில் இரத்த சாமுண்டீஸ்வரியின் கோயில் ஒன்று இருக்கிறதே. அந்த இடத்தை அடையும் போது நான் அவர்களிடமிருந்து தந்திரமாக தப்பித்து வந்துவிட்டேன். நீலி பேசும்போது இயல்பானதொரு பதற்றம் அவளது குரலில் தென்பட்டது. நீலியின் தோற்றமும் அவளது பேச்சும் ஜெயஸ்ரீயின் மனத்தை இளக்கியது. சரி, முதலில் நீ இப்படி வெளிச்சம் படும் பகுதியில் தள்ளி நில். உன்னை நான் நன்றாக ஒரு தடவை பார்க்க வேண்டும். ஜெயஸ்ரீ நீலியிடம் கூறினாள். நீலி வராந்தாவை ஒட்டிய பகுதியில் வந்து நின்றாள். கையிலிருந்த சங்கிலி விளக்கின் வெளிச்சத்தில் ஜெயஸ்ரீ அவளை ஏறிறங்க பார்த்தாள். பெயர் என்னவென்று சொன்னாய்? ஜெயஸ்ரீ திரும்பவும் கேட்டாள். செண்பகம். நீலி பதிலளித்தாள். நீ ஏதாவது சாப்பிட்டாயா? எனக்கு பசியில்லை. அதனால் எதுவும் தேவையில்லை. என் களைப்பை போக்க நான் எங்காவது கொஞ்ச நேரம் தலை சாய்த்தால் போதும். இந்த உதவியை நீங்கள் எனக்குச் செய்தால் நன்றி உடையவளாயிருப்பேன். ஜெயஸ்ரீ யோசனையில் ஆழ்ந்தாள். இவளுக்கு எந்த இடத்தை ஒதுக்குவது? சட்டென்று சவுக்கையின் பக்கமாக ஜெயஸ்ரீயின் கண்கள் நீண்டன. சரி, அதோ அந்தச் சவுக்கைக்குள் போய் படுத்துக்கொள். காலையில் நான் வந்து கவனித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. என்னுடைய பயம் அவர்கள் யாராவது என்னை தேடிக்கொண்டு இங்கே வந்துவிடுவார்களோ என்பதுதான். முகத்தில் செயற்கையான பயத்தை வரவழைத்துக் கொண்ட நீலி தெருவாசற்கதவைப் பார்த்தவாறே பேசினாள். பயப்படாதே. அப்படி யாரும் இந்த வீட்டுக்குள் அவ்வளவு கலபத்தில் நுழைந்துவிட முடியாது. நாங்கள் எல்லோரும் பக்கத்தில்தானே இருக்கிறோம். ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட நான் சட்டென்று விழித்துக் கொள்வேன். படுத்துக்கொள் என்று கூறிய தேவப்பிரியா வீட்டுக்குள் நுழைந்து கதவை தாழிட்டாள். செண்பகம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட நீலி சவுக்கைக்குள் நுழைந்தாள். ஏறத்தாழ 2 நாழிகைக்குப் பிறகு நீலி வெளியே வந்தாள். அவளை பொறுத்தவரை இரவு என்பது பகல் மாதிரிதான். சவுக்கையின் வெளிப்புறத்தை அடைந்தவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். மேகங்களின் நிதானமான பயணத்தால் நிலவு அவ்வப்போது மேகங்களின் ஊடாக மறைந்தும் வெளிப்பட்டும் வித்தை காட்டிக் கொண்டிருந்தது. ஜெயஸ்ரீ படுத்திருக்கும் அறையை அடைய வேண்டுமானால் வீட்டின் மேற்புற வழியாக உட்புற நடு முற்றத்தை அடைய வேண்டும். தேவப்பிரியா படுக்கை அறைக்குள் தேவநாராயணனை அணைத்தபடி படுத்திருந்தாள். நீலி நிதானமாகச் செயல்பட்டாள். இங்கும் இரவின் அமைதி தளம் அமைத்திருந்தது. இரவு பறவைகள் கூட அன்று பார்த்து ஏனோ எதுவும் குரல் கொடுக்கவில்லை. கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று அவ்வப்போது ஒரு சீழ்க்கையொலி போல் கேட்டது. சவுக்கையின் மேற்கு புறமாக வந்தவள் மேரபுறமாக எம்பினாள். ஒரு பறவை மாதிரி உயர்ந்தவள் லாகவமாக அந்த வீட்டின் ஒட்டுத்தள உச்சியில் அமர்ந்தாள். சுற்றுப்புறத்தை ஒரு தடவை நோட்டமிட்டவள் பின்பு உட்புற வராந்தாவை அடைந்தாள். மெதுவாக நகர்ந்தவள் தேவநாராயணனும் ஜெயஸ்ரீயும் படுத்திருக்கும் அறை வாசலை நெருங்கினாள். உட்புறம் எட்டி பார்த்தாள். அறைக்குள் விளக்கு வெளிச்சம் எதுவும் இல்லாவிட்டாலும் அவளுக்கு எல்லாம் தெளிவாகத் தெரிந்தன. தேவப்பிரியா படுத்திருக்கும் தோரணையே நீலிக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. உடைகள் கண்டபடி விலகியிருந்த தேவப்பிரியாவின் வலதுகால் தேவநாராயணனின் இடுப்பு பகுதியில் அனாயாசமாக கிடந்தது. அவளது மார்பகங்கள் அவனது உடலுடன் அழுந்தி திணறிக் கொண்டிருப்பவை போல் தென்பட்டன. தேவப்பிரியாவின் கட்டழகு வாய்ந்த உடல் தந்தந்தால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை மாதிரி படுக்கையில் கிடந்தது. நீலியின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது.
தேவப்பிரியாவை அப்படியே அலாக்காக தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்தில் தான் படுத்து கொண்டால் எப்படியிருக்கும் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பார்த்தாள். அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? யோசனையில் ஆழ்ந்தாள். அவளை அலுங்காமல் நலுங்காமல் அறைக்கு வெளியே வீசியெறிவது கூடச் சுலபம். ஆனால் எப்படியாவது தேவநாராயணன் தான் வேற்று மனுஷி என்பதை அடையாளம் தெரிந்து கொண்டால் என்ன செய்வது? அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. அவள் தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். அறைக்கு வெளியே நின்றிருந்தவள் அங்கிருந்தவாறே மேற்புறமாக கண்களை உயர்த்தி ஏதோ ஒரு மந்திரம் ஜெபித்தாள். ஒரு பிரம்மரக்ஷஸ் என்ற முறையில் அவளும் சில மந்திர பிரயோகங்களை கற்று வைத்திருந்தாள். மறுவினாடி நீலி ஜெயஸ்ரீயாக மாறினாள். அவள் அந்த படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். ஜெயஸ்ரீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஜெயஸ்ரீயின் உடலின் மேற்புறமாக தனது 2 கைகளின் விரல்களையும் நகர்த்திக் கொண்டே சென்ற வலது உதடுகள் இடைவிடாமல் மந்திரத்தை உச்சரித்தன. ஜெயஸ்ரீ மயக்கமடைந்தது போலானாள். அவளை ஒரு குழந்தை மாதிரி வாரியெடுத்து ஜன்னலை ஒட்டிப் போட்டிருந்த மற்றொரு கட்டிலில் படுக்க வைத்தாள். அடுத்து மாயாஜாலம் போல் செண்பகத்தின் உடலிலிருந்து உடைகள் ஒவ்வொன்றாக அவிழ்ந்து உதிர்ந்தது. உடலின் நூலிழை தொடர்பு முற்றிலுமாக விடுபட்ட நீலி என்கிற செண்பகம் தேவநாராயணனுடன் நெருங்கி படுத்தாள். அவள் அவனை இறுக்கி அணைத்தாள். அடுத்த ஒரு சில வினாடிகளுக்குள் அவளது கடை வாய்ப்பற்கள் 2 வெளிப்புறமாக நீண்டு வளர்ந்தது. அந்த பற்கள் 2ம் தேவநாராயணனின் கழுத்து பகுதியில் அமர்ந்து அமிழத் தொடங்கின. அப்போது அவளது செக்கச் சிவந்த அதரங்கள் 2ம் அவனது பூணுரலில் பதிந்தன. அந்த வினாடியில் கவட்டையிலிருந்து தெரித்த ஒரு கல் மாதிரி அவள் விசையுடன் பின்புறமிருந்த சுவரில் மோதி கீழ்ப்புறமாகச் சரியத் தொடங்கினாள். சட்டென்று அவள் அருகிலிருந்த மேஜையை கையால் பற்றியதும் அந்த அதிர்வில் அதன் மேலிருந்த நில விளக்கு மேஜை மீது சரிந்து உருண்டு பெருத்த சத்தத்துடன் தரையில் விழுந்தது. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்ற உணர்வுடன் தேவநாராயணன் சட்டென்று கண்விழித்தான். அப்போது நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த செண்பகம் தப்பிக்கும் நோக்கத்தில் அறையிலிருந்து அவசரமாக வெளியேறிக் கொண்டிருந்தாள். தேவநாராயணன் தலையணைக்கு அடியில் வைத்திருந்த நெருப்பு பெட்டியை எடுத்து அதில் இருந்து குச்சி ஒன்றை எடுத்து உரசினான். அந்த வெளிச்சத்தில் நிலவிளக்கு தரையில் விழுந்து கிடப்பதும் சங்கிலி விளக்கு மேஜை மீது அப்படியே இருப்பதும் தெரிந்தது. சங்கிலி விளக்கை பற்ற வைத்தான். அதற்குள் செண்பகம் நடுமுற்றத்தை அடைந்திருந்தாள். ஆனால் அவளது உடைகள் அறைக்குள் கிடந்தன. நிலவொளி உடலில் பட்டபோதுதான் தன் உடலில் துணி எதுவும் இல்லை என்பது அவள் நினைவுக்கு வந்தது. எனவே தேவநாராயணனின் படுக்கை அறையிலிருந்து எப்படியும் தனது உடைகளை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். இம்முறை அந்த அறை வாசலுக்கு வந்த நீலி கையால் சில சைகைகள் செய்தாள். சட்டென்று திரும்பிய தேவநாராயணன் உடைகள் அந்தரத்தில் விசையுடன் உயர்ந்து செல்வதை கவனித்தான். அவன் பார்த்தபோது உடையின் கடைசி பகுதி வெளியேறும் தருணம். சட்டென்று அதை பாய்ந்து பிடிக்க முற்பட்டான். அது அவனால் முடியவில்லை. கண்மூடி திறப்பதற்குள் அந்த அறையிலிருந்து அது மறைந்தது. தேவப்பிரியா, அவன் அழைத்தான். பதில் எதுவும் வரவில்லை. ஆனால் சுவரை ஒட்டிய கட்டிலில் அவள் படுத்திருப்பது அவனது பார்வையில் பட்டது. தேவப்பிரியா, தேவப்பிரியா, அவன் பதற்றத்துடன் அழைத்தான். என்னங்க என்றபடி அவள் தூக்க கலக்கத்துடன் கண்விழித்தாள். ஏன் அங்கு போய் படுத்திருக்கிறாய்? யார்? நானா? நான் எப்படி இந்த கட்டிலுக்கு வந்தேன்? நிச்சயமாக நான் நமது கட்டிலிலிருந்து எழுந்திருக்கவில்லை. இது என்ன மாயம் என்றவள் சந்தேகத்துடன் சூழ்நிலையை கவனித்தாள். அப்படியும் எதுவும் விளங்காதவளாக எழுந்து தேவநாராயணனின் கட்டிலுக்கு வந்தாள். அவன் விழித்து எழுந்த பிறகு யாருடையதோ உடை ஒன்று வெளியேறியதை கவனிக்க நேர்ந்ததை குறிப்பிட்டான். அந்த செய்தி ஒருவேளை அவளை பயப்படுத்துமோ என்று கூட பயந்தான். இருந்தாலும் நான் எப்படி அந்த கட்டிலுக்கு போனேன் என்பது விளங்கவில்லை. ஒருவேளை தூக்கத்தில் விழித்து எழுந்த நீ ஞாபகமறதியாக கூட அங்கு போய் படுத்திருக்கலாம். தேவநாராயணன் அவளை தேற்ற முயன்றான். தேவப்பிரியாவுக்கு அப்போது அவளது கேள்விக்கான விடை கிடைக்கவில்லை. மனித பிறவியெடுத்திருந்த அவளுக்கு சில விஷயங்கள் இப்படி நினைவிலிருந்து தவறுவது இயல்பாகி விட்டிருக்கிறது. செண்பகம் சவுக்கையை அடைந்தாள். மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு கணம் குழம்பினாள். அப்போது யாரோ ஒருவர் தெருவாசற்படியில் நிற்பது அவளுக்கு தெரிந்தது. அவர் கோவிந்தன் ஆசான். அவள் அவரை நெருங்கினாள். நடந்ததையெல்லாம் அவரிடம் விவரித்தாள். அவர் இதையெல்லாம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவரது முகபாவத்திலிருந்து விளங்கியது. நீ செய்தது முட்டாள்தனம். ஒரு சில நாட்கள் இந்த வீட்டில் தங்கியிருந்து சரியான தருணம் பார்த்து திட்டத்தை நிறைவேற்றியிருக்க வேண்டும். அவசரப்பட்டு காரியத்தை கோட்டை விட்டாய். மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். முதலில் நல்ல ஒரு வேலைக்காரியாக நடந்து கொள். ஜாக்கிரதை, அவர்களுக்கு உன்மீது எந்தவிதமான சந்தேகமும் தோன்றக்கூடாது.
நான் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. சொல்லுங்கள். இந்த வீட்டு பெண்மணி ஜெயஸ்ரீ உண்மையிலேயே ஒரு மனித பெண்தானா? அல்லது அவளது உடலில் வேறு யாராவது புகுந்து கொண்டிருக்கிறாளா என்பது தான் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். எப்படி அதை கண்டுபிடிப்பது? செண்பகம் கேட்டாள். சின்ன பரிசோதனைகள் மூலமாக இதை சுலபமாகவே கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், ஒரு மனிதப் பெண்ணாக இருந்தால் நாகம் தீண்டியபோதே அவள் மரணமடைந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை. அப்படியானால் அந்த நாகத்திடமிருந்து இவள் நாகமாணிக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். நான் இரண்டாவதாக கூறியது நடந்திருந்தால் அவள் நிச்சயமாக மனித பிறவி அல்ல. நாகத்தை இழந்த மாணிக்கமும் உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை. என் மனதுக்குள் இருப்பவை எல்லாமே விடை கிடைக்காத கேள்விகள் தான். எனவே உனது சரியான பதிலுக்கு பிறகுதான் நான் எனது நடவடிக்கைகளை திட்டமிட வேண்டும். சொல்வது புரிந்ததா? புரிகிறது. நாகமாணிக்கத்தை ஜெயஸ்ரீ கைப்பற்றியிருந்தால் அதை நிலவறைக்குள்தான் வைத்து பாதுகாப்பார்கள். எனவே நான் அந்த வழியில் முயற்சி செய்யட்டுமா? நீ என்ன வேண்டுமானாலும் செய்துகொள். எனக்கு தேவை நான் கேட்ட கேள்விக்கான பதில். பட்டென்று சொன்னார் கோவிந்தன் ஆசான். தொலைவில் எங்கோ இரவு பறவை ஒன்று வினோதமாக குரல் கொடுத்தது. 11. நீலியின் பதில் கோவிந்தன் ஆசானுக்கு திருப்தி அளித்தது. அவளது அறிவை நினைத்து மனத்துள் வியப்படைந்தார். நாகமாணிக்கம் தென்பட்டால் நான் அதை எடுக்கலாமா? அது உண்மையில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். வேண்டாம். அதை நீ தொடாமல் இருப்பது தான் நல்லது. ஒருவேளை அதனால் உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அதைப் பற்றி என்னிடம் தகவல் சொன்னால் போதும். நாகமாணிக்கம் எனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றா சொல்கிறீர்கள்? நாகமாணிக்கம் புனிதத்தன்மை வாய்ந்தது. திவ்யமானது. ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் நட்சத்திரங்களின் நடுவில் பிறந்தவர்களும் நாகமாணிக்கத்தை பார்க்கவே கூடாது. எப்படியிருந்தாலும் நிலவறைக்குள் ஏதாவது வெளிச்சம் தட்டுப்பட்டால் உடனே என்னிடம் சொல். சொல்கிறேன். ஜாக்கிரதை. அகால நேரத்தில் நீ விழித்துக் கொண்டு அலைவதை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது. ஆசான் எச்சரிக்கத் தவறவில்லை. எச்சரிக்கையாக இருக்கிறேன். ஆனால் பகல் நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதல் விஷயம், நீ இந்த வீட்டில் உள்ளவர்களைத் தவிர வேறு எவருடனும் எந்த விதமான தொடர்பும் வைத்துக்கொள்ளக் கூடாது. என்னை விரட்டிக்கொண்டு வந்தவர்கள் கண்களில் படாதிருப்பதற்குத்தான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று பழைய காரணத்தையே சொல்லிக் கொள்ளலாம். அதுதான் நல்ல யோசனை என்ற கோவிந்தன் ஆசான் அங்கிருந்து கிளம்பினார். விடியற்காலை நேரத்தில் குளியலை முடித்துக்கொண்டு வந்தபோதுதான் தேவநாராயணனுக்கு அந்த வீட்டில் புதிய விருந்தாளி ஒருவர் வந்து சேர்ந்திருப்பது விளங்கியது. ஜெயஸ்ரீ நடந்ததை விவரித்தாள். அவளுக்கு நீலி மீது எந்தவிதமான சந்தேகமும் இருப்பதாகத் தெரியவில்லை. இதை ஏன் இரவிலேயே என்னிடம் சொல்லவில்லை தேவப்பிரியா? தேவநாராயணன் கேட்டான். வீணாக உங்களை தொல்லைப்படுத்த வேண்டாம் என்றுதான். ஜெயஸ்ரீ பதிலளித்தாள். சரி, வீட்டு வேலைகளில் தேவப்பிரியாவுக்கு உதவியாக இருக்கட்டுமே என்று நினைத்த தேவநாராயணன் மேற்கொண்டு அதைப் பற்றி எதுவும் பேசவில்லை. எவருக்கும் சந்தேகம் ஏற்படாதபடி செண்பகம் என்ற நீலி பகல் முழுவதும் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டாள். துரிய வெளிச்சம் படாமல் வீட்டுக்குள்ளேயே வளைய வந்தாள். துரிய ஒளி அவளுக்கு கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தும் என்பதும் மற்றொரு காரணம். கோவிந்தன் ஆசானை பார்க்க நேர்ந்தால் இந்த பிரச்சினைக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள். ஆனால் அன்று முழுவதும் அவர் சூரியமங்கலம் இல்லத்துக்கு வரவே இல்லை. கோவிந்தன் ஆசானை பொறுத்தவரையில் அவருக்கு சூரியமங்கலம் இல்லத்துடன் எந்த விதமான விரோதமும் கிடையாது. இருப்பினும் கிருஷ்ணன்குட்டி நம்பியாருக்காக இப்படியொரு வேலையில் அவர் ஈடுபட நேர்ந்தது. இப்போது இந்த வேலையை ஏற்றுக்கொண்டதே அவருக்கு ஒரு தீராத தலைவலியாகத் தோன்றியது. உண்மையை சொன்னால் ஜெயஸ்ரீயின் திருமண நாளன்று பாம்பு கடியேற்று அவள் மரணமடையப் போகிறாள் என்பதை பிரஸ்னத்தின் மூலம் தெரிந்து கொண்டபோது அதற்காக மனமாரத் துயரடைந்தவர் அவர். இன்னும் சொல்லப்போனால் அவளுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று விரும்பியவரும் கூட. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இதுவரை நல்லநோக்கத்துடன் நல்ல மந்திரவாதங்களை மட்டுமே செய்திருக்கிறார். எனவே துர்மந்திரவாதத்தின் பக்கம் அவர் அதிகமாக கவனம் செலுத்த நேர்ந்ததில்லை. சூழ்நிலைகள் அவரை இப்படியொரு நிலைக்கு தள்ளிவிட்டன. இனி அவரை நினைத்தாலும் இதிலிருந்து கழன்று கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. அன்று மதிய நேரத்தில் நம்பியாரின் வேலையாள் வந்து கோவிந்தன் ஆசானை அழைத்து போனான். நிலைமை எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கிறது? நம்பியார் கேட்டார். ஆசான் அதுவரையில் தான் செய்துள்ளதையும் அதனால் எதிர்பார்க்கும் பலனையும் தெளிவாக நம்பியாரிடம் விவரித்தார். அப்படியானால் செண்பகம் கெட்டிக்காரி என்பதில் சந்தேகமே வேண்டியதில்லை. நம்பியார் தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல் கூறினார். ஜெயஸ்ரீயின் இல்லத்தில் நாகமாணிக்கம் ஒன்று இருக்கலாம் என்று என் உள்மனம் சொல்கிறது.
அப்படியா சொல்கிறீர்கள்? ஆனால் என்னால் அதை உறுதியாகச் சொல்ல முடியவில்லை. அன்று ஹோமம் நடத்தியபோது நடுவே கண்ணை கூசச் செய்யும் ஒரு பிரகாசம் தட்டுப்பட்டது. அது அநேகமாக நாகமாணிக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என் யூகம். அவர்கள் வீட்டில் நாகமாணிக்கம் இருப்பதால் நமக்கென்ன? அதனால் எனக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் கிடையாது ஆசானே. அப்படியானால் நாகமாணிக்கத்தைப் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று நினைக்கிறேன். அது விலையுயர்ந்த ஒரு கல் என்பதற்காக அதைப் பற்றி நான் பேசவில்லை. சுயமாக ஒளியுமிழும் உலகிலுள்ள ஒரே பொருள் அதுதான். அதன் மகிமைகள் ஏராளம். இதையெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்பியார் சுவாரஸ்யமில்லாதவராக பேசினார். முக்கியமான மற்றொரு விஷயம் இருக்கிறது. நாகமாணிக்கம் இருக்கும் இடத்தில் எல்லாவிதமான ஐஸ்வரியங்களும் தானாகவே வந்து சேரும். அந்த இடத்தை எந்தவிதமான ருத்ர மந்திரங்களும் நெருங்க முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது அது. ஓகோ, அதனால்தான் நாம் இதுவரை செய்ததெல்லாம் வியர்த்தமாகி போனதா? அதற்கு என்ன செய்வது ஆசானே? நம்பியார் வருத்தத்துடன் கேட்டார். அதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்ன வழி? நாகமாணிக்கத்தை கைப்பற்றுவதுதான். செண்பகம் முதலில் அது அந்த வீட்டுக்குள் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கட்டும். பிறகு அதை எடுத்து வருவதற்கு நாம் வேறொரு வழி கண்டுபிடிப்போம். தேவைப்பட்டால் நமது ஆட்கள் சிலர் இருக்கிறார்கள். இரவோடு இரவாக கச்சிதமாக காரியத்தை முடித்து விடுவார்கள். அப்படியெல்லாம் திருடர்கள் போய் சுலபத்தில் கைப்பற்றக்கூடியதல்ல நாகமாணிக்கம். அதற்கு காவல் இருப்பவை சக்தி வாய்ந்த நாகங்களாக இருக்கும். நான் தான் முதலிலேயே சொல்லிவிட்டேனே, எல்லாம் உங்கள் பொறுப்பு. எதை எப்படிச் செய்வது என்பதெல்லாம் உங்கள் விருப்பம் என்று கொஞ்சம் இருங்கள். இதோ வந்துவிடுகிறேன் என்ற நம்பியார் வீட்டுக்குள் போனார். சற்று நேரத்துக்குள் திரும்பி வந்தவர் சுருட்டிய ரூபாய் நோட்டுகள் சிலவற்றை கோவிந்தன் ஆசானின் கையில் வைத்தார். சரி, நான் நாளைக்கு இதே நேரம் வருகிறேன். ஆசான் விடைபெற்று கிளம்பினார். ஆசான் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது 500 ரூபாய் இருந்தது. கொஞ்சம் சிரமமான நேரம்தான். ஜோசியம் மூலமாக சமீபகாலமாக குறிப்பிடத்தக்க வருமானம் எதுவுமில்லை. தற்சமயம் இது ஒரு நல்ல வருமானம் தான். ஆசான் இரவை எதிர்பார்த்து காத்திருந்தார். சூரியமங்கலம் இல்லம். இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்ட தேவநாராயணனும் தேவப்பிரியாவும் வராந்தாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். செண்பகம் ஆள் எப்படி? தேவநாராயணன் பேச்சைத் துவக்கினான். சமையல் வேலை எல்லாம் தெரிந்திருக்கிறது. அதனால் என்னால் கோயிலில் அதிக நேரத்தை செலவிட முடியும் என்று நினைக்கிறேன். ஜெயஸ்ரீ என்கிற தேவப்பிரியா பதிலளித்தாள். கோயிலில் பழையபடி ஆட்கள் அதிகமாக வருகிறார்களா என்ன? அதைவிட கூட்டம் அதிகம்தான். அப்படி வருபவர்களுக்கு எல்லாம் தேவப்பிரியாவை மிகவும் பிடித்து போயிருக்கும். இல்லையா? சிரித்தவாறே அவன் கேட்டான். இருக்கலாம். அது மட்டுமா? தேவப்பிரியாவுக்கு துணையாக நல்ல மனிதரான தேவநாராயணன் என்ற ஒருவர் இருக்கிறாரே. முந்தைய ஜென்மத்தில் யட்சனாகவோ கந்தர்வனாகவோ இருந்த ஒருவர். அவள் அவனது மார்பில் சாய்ந்தவாறே மயக்கம் வந்தது போல் பேசினாள். தேவப்பிரியா. மறுபடியும் பாலைப்பூவின் வாசனை. தேவநாராயணன் அந்த மணத்தை ரசித்து நுகர்ந்தபடி கூறினான். அதுவும் உண்மையாக இருக்கலாம். நான் உங்களிடம் முந்தைய ஜென்மம் குறித்து பேசினேன் இல்லையா? அதனால் கூட அப்படி இருக்கலாம். தேவப்பிரியா பஞ்சு போன்று மென்மையான தன் 2 கைகளாலும் அவனை வளைத்தாள். அவனும் தனது 2 கைகளாலும் அவளை வாரியெடுத்து அணைத்தபடி அவளது நெற்றியின் உச்சிப் பகுதியில் முத்தமிட்டான். அவளது மார்பகங்களுக்கு அப்போது வெண்ணெயின் பளபளப்பு தென்பட்டது. அவளது அடிவயிற்று பகுதியிலோ கறந்த பாலின் இளஞ்சூடு. அவனது கைகள் மதமதற்பான அவளது வயிற்றுப் பகுதியில் கண்டபடி அலைந்தன. தொப்பூழ் கொடியின் சுழல் போன்ற பகுதியில் அவனது சுண்டுவிரல் உமிழ்ந்தது. எனக்கு கூச்சமாக இருக்கிறது. அவள் வெட்கத்துடன் பேசினாள். அப்படியாவது கூச்சத்தில் நீ நெளிவதை நான் கண்ணார பார்க்கலாம் அல்லவா? அவனது கைகள் அவளை இறுக்கி அணைக்கத் தொடங்கின. அதன் பின்னர் எத்தனை யுகங்கள் என்பதே தெரியாமல் அவர்கள் கந்தர்வ உலகத்தினுள் பயணம் செய்தார்கள். தேவநாராயணனைப் பொறுத்தவரையில் அந்த ஒரு சில கணங்களில் வாழ்க்கையின் எதையெல்லாமோ அவன் பெற்றுவிட்டதாகத் தோன்றியது. திருமணத்துக்குப் பிறகு ஜெயஸ்ரீ நாளுக்கு நாள் மேலும் மேலும் அழகியாகிக் கொண்டு வருவதாக அவனுக்குத் தோன்றியது. அதன் ஒரு பகுதியாக அவளது முகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் நினைத்தான். இளமை துடிப்பு உச்சகட்டத்தில் அவளிடம் அலையடித்துக் கொண்டிருப்பதை அந்தச் சமயத்தில் உணர்ந்தான். அவளது கண்களில் அசாதாரணமான ஒரு பளபளப்பு. கூடவே அதன் வடிவம் மிக மிக நிதானமாக மேலும் அழகாகிக் கொண்டிருப்பதாக. புராதன கோயில்களின் தூண்களில் சிற்பிகளும் ஓவியர்களும் போட்டி போட்டு வரைந்த யட்ச கிண்ணற கந்தர்வ பெண்களின் கண்களைப் போல் அவை எவரையும் கவர்ந்திழுக்க வல்லவை என்பது தேவநாராயணனுக்கு விளங்கவே செய்தது. அதரங்கள் பனியில் நனைந்த ரோஜா. கூடவே இதழ்களிலிருந்து தேன் சொட்டுவது போல்.
கோயிலில் தரிசனத்துக்கு வருகிறவர்கள் கூட அவளது அழகில் மயங்கி கிறக்கத்துடன் அவளை பார்ப்பதும் மற்றொரு வழக்கமாகி விட்டிருக்கிறது. அந்த கோயிலின் பூசாரியாக தேவியால் பணிக்கப்பட்ட அப்சரகன்னிகையாக இருப்பாளோ இந்த ஜெயஸ்ரீ என்று கூட இளைஞர்கள் சிலர் அளவுககுமீறியும் யோசனையில் ஈடுபட்டனர். அதனால் தான் கோயிலில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம். அதோ அங்கே பார்த்தீர்களா, நட்சத்திரம் ஒன்று ஆகாயத்திலிருந்து இடம்பெயர்ந்து வருகிறது. தேவப்பிரியா ஆகாயத்தின் ஒரு பகுதியை நோக்கி விரலைச் சுட்டினாள். அவள் கூறியது உண்மைதான். வடமேற்கு பகுதி ஆகாய பரப்பிலிருந்து நட்சத்திரம் ஒன்று கிழக்கு திசையில் விரைந்து விரைவிலேயே மறையவும் செய்தது. தேவநாராயணனும் அதை கவனிக்கவே செய்தான். அந்த நட்சத்திரம் எங்கே போகிறதென்று உனக்கு தெரியுமா தேவப்பிரியா? அவளது கிள்ளைக்குரலை கேட்கும் ஆர்வத்துடன் தேவநாராயணன் பேசினான். அது தன் இணையை தேடிப் போகிறதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது என்ற தேவப்பிரியாவின் கைகள் அவனை மேலும் இருக்கின. அப்போது வராந்தாவின் வடக்கு மூலையில் நின்றபடி இந்த ஜோடியின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் செண்பகம். அவர்கள் இப்போதைக்கு எழுந்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை. நேரம், காலம், சூழல் எல்லாவற்றையும் மறந்த அவர்கள் இன்பலோகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து நகர்ந்தவள் விரைவில் வந்த இல்லத்தின் சமையற்கட்டை அடைந்தாள். அங்கிருந்து நிலவரை இருக்கும் பகுதியை யூகித்து சத்தம் எழுப்பாமல் நகர்ந்தாள். அவளது கணக்கு பொய்க்கவில்லை. நிலவரையின் மேற்புற மூடி வளையத்துடன் தெளிவாக தென்பட்டது. வளையத்தை பிடித்து இழுத்தபோது நிலவரையின் மேற்புற கதவு மெதுவாக உயரத் தொடங்கியது. 12. அவள் மிகவும் அனாயாசமாக அந்த நிலவரையின் பலகையை மேற்புறமாக உயர்த்தி புரட்டி போட்டாள். சாதாரணமான ஒரு பெண்ணால் முடியாத ஒரு செயல் அது. அந்த அளவுக்கு கனமானது நிலவரையின் மேல்மூடியான அந்த பலகை. பிறகு நிலவரையின் மேற்புறம் நின்றவாறு உட்புறம் பார்த்தாள். அவளை பொறுத்தவரை இரவு என்பதே பகல் மாதிரித்தானே. நிலவரைக்குள் பழங்காலத்திய செப்புப் பாத்திரங்கள் ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுடன் வழக்கத்துக்கு மாறான பெரிய பெரிய நிலவிளக்குகளும் நிறைய இருந்தன. ஒரு காலத்தில் மிகவும் செல்வச் செழிப்புடன் விளங்கிய ஒரு குடும்பம் அது என்பதை பறைசாற்றக்கூடிய எல்லா அடையாளங்களும் அங்கு இருந்தன. கடைசியாக அவளது பார்வை பதிந்து நின்ற இடம் நிலவரையை நோக்கி கீழிறங்கும் படிக்கட்டுகள்தான். ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்த செண்பகம் அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு வராந்தாவிலிருந்த சிறிய ஜன்னலை நெருங்கி வெளிப்புறமாக கூர்ந்து கவனித்தாள். தேவநாராயணனும் தேவப்பிரியாவும் அப்போதும் வராந்தாவிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் இருந்த நிலையை கவனித்த ரக்ஷான நீலிக்கே உள்ளுக்குள் ஒருவித வெறி கிளம்பியது. நிச்சயமாக என்றாவது ஒருநாள் அவனுடன் தான் இணைந்தே தீருவதென்று தீர்மானித்து அவள் மனம் மறுபடி நிலவரையின் திறப்பு அருகே வந்தவள் ஒரு வினாடி நேரம் உட்புறமாக பார்த்த பிறகு படிகளில் கால் வைத்து கீழ்ப்புறமாக இறங்கத் தொடங்கினாள். அவள் தரைத்தளத்தை அடைவதற்கு 2 படிகள் மீதமாக இருக்கும்போது ஏறத்தாழ நிலவரையின் மையப்பகுதியில் கவிழ்த்து வைத்திருந்த பெரிய ஓர் உருளியின் மீது தங்கநிறமான ஒரு பளபளப்பு. அந்த பளபளப்பு மெதுவாக அசையவும் செய்தது. செண்பகம் ஊன்றி கவனித்தாள். அசாதாரணமான பருமனுடன் கூடிய ஒரு பாம்பாக இருந்தது அது. அவள் தன் கைவிரல்களை மடக்கி மெதுவாக ஒரு சிட்டிகை போட்டாள். அதன் பிரதிபலிப்பு என்பது போல் அந்த தங்கநிற நாகம் சட்டென்று படம் எடுத்தவாறு ஒரு தடவை தலையை உயர்த்தி பார்த்தது. செண்பகத்தின் கண்கள் அந்த நாகத்தின் வாய்ப்பகுதியை கவனித்தன. நாகமாணிக்கத்தைச் சுமந்து கொண்டிருக்கும் நாகங்களின் படமுள்ள பகுதி சற்று வீங்கியது போலிருக்கும். இருப்பினும் ஒளியெதுவும் அதன் தோட்பகுதியை கடந்து வெளியே வராது. அந்தச் சமயத்தில் அதை கவனிக்க வாய்ப்பு இல்லாததால் அந்த பாம்பை எப்படி வாய் திறக்க வைப்பது என்று யோசித்தாள். சற்று நேரத்துக்குள் அவளது மனத்தில் யோசனையொன்று பளிச்சிடவும் செய்தது. நிலவரையின் மூலையொன்றில் வைத்திருந்த நில விளக்கின் மேற்பகுதியில் கோல்விளக்கு ஒன்று சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. அவள் சற்று குனிந்து அங்கிருந்த கோல்விளக்கை கையில் எடுத்தாள். அந்தச் சத்தத்தை கேட்டு தலையுயர்த்திய நாகம் பின்னர் பழைபடியே சுருண்டு படுத்துக்கொண்டது. கோல்விளக்கின் மெலிந்த பகுதியை கெட்டியாக பிடித்து கொண்டவள் அதன் கனமான பகுதியை நாகத்தின் தலையை நோக்கி ஓங்கினாள். மறு வினாடி அந்த நிலவரையே ஒளிமயமானது. விவரிக்க முடியாத அந்த ஒளிவெள்ளத்தின் பாய்ச்சலில் அவளது கண்கள் சில வினாடி நேரத்துக்கு குருடாகி விட்டது போல் தோன்றியது. அப்போது அவளால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. இருப்பினும் அசாதாரணமான அந்த ஒளிப்பிரவாகத்தின் காரணத்தை அவளால் யூகிக்க முடிந்தது. அது நாகமாணிக்கம். சூரியமங்கலம் வீட்டுக்குள் நாகமாணிக்கம் இருப்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணமாகி விட்டிருக்கிறது. மேற்கொண்டு தான் செய்ய வேண்டியது இந்த தகவலை கோவிந்தன் ஆசானிடம் தெரிவிப்பதுதான்.
அதன் பிறகு அவரது விருப்பம் மற்றும் வசதிப்படி மற்றவை நடக்கட்டும் என்று மனத்துள் தீர்மானித்த செண்பகத்தின் காதுகளில் பேசியவாறே உட்புறத்தை நோக்கி நடந்துவரும் தேவநாராயணன் மற்றும் தேவப்பிரியாவின் குரல்கள் கேட்டன. அவர்கள் வழக்கம் போல் அவர்களது படுக்கையறையை நோக்கிச் செல்கிறார்கள் என்பதை உணர்ந்த செண்பகம் அமைதியாக அதே இடத்திலேயே அசையாமல் நின்றாள். படுக்கையறையின் கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது. சட்டென்று நிலவறையின் மேற்புறத்துக்கு வந்தவள் அதன் கதவை பழையபடியே சத்தம் எழுப்பாமல் மூடினாள். அப்போது கதவு பலகைகளின் இடைவெளி வழியாக அந்த ஒளி அப்போதும் அடக்கமாட்டாமல் பிரவகித்துக் கொண்டிருந்தது. கொழுந்துவிட்டு எரியும் கற்பூர ஜசவாலையுடன் சற்று வெளிர்நீல நிற ஒளியாக அது பளபளத்தது. மாணிக்கத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் நாகம் மறுபடியும் வாய் திறந்ததுதான் அதற்கு காரணம் என்று செண்பகம் கருதினாள். நேரம் நள்ளிரவை தாண்டியது. தேவநாராயணனும் ஜெயஸ்ரீ என்கிற தேவப்பிரியாவும் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர். அவர்களது படுக்கையறையின் கதவை நெருங்கிய செண்பகம் காதை கூர்மையாக்கி கவனித்தாள். அவர்கள் இருவரும் ஒரே சீராக மூச்சுவிடும் சத்தம் தெளிவாக கேட்டது. அந்த அறைக்குள் திரி தாழ்த்தப்பட்ட சங்கிலி விளக்கு ஒன்று மிகவும் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. உடனே அவள் சாவி துவாரத்தின் வழியாக உட்புறம் பார்த்தாள். அங்கு இருவரும் ஓர் உடம்பு போல் கட்டியணைத்தபடி படுத்திருந்தனர். தேவநாராயணனின் வயிற்றுப்பகுதி மீது ஜெயஸ்ரீயின் வலதுகால் முக்கோண வடிவில் பதிந்து கிடந்தது. அவளது கைகள் இரண்டும் தேவநாராயணனை விட்டுவிட மனம் இல்லாதவை போல் இறுகப் பற்றியிருந்தன. இந்த காட்சி வழக்கத்துக்கு மாறாக செண்பகத்தின் மனத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. இந்த ஒரு நோக்கத்துக்காகவாவது ஜெயஸ்ரீயை இல்லாமலாக்கி அந்த இன்பத்தை தான் பெறவேண்டும் என்று தீர்மானித்தாள். முதலில் அந்த நாகமாணிக்கதை அங்கிருந்து எப்படியாவது எடுத்துவிட்டால் தனது நோக்கம் நிறைவேறுவது சுலபம் என்றும் அவள் கணக்கிட்டாள். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டவளாக கோவிந்தன் ஆசானின் இருப்பிடத்தை நோக்கி நகரத் தொடங்கினாள். கோவிந்தன் ஆசான் வராந்தாவில் மட்டமல்லாக்க படுத்தபடி குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். செண்பகம் அவரை நெருங்கியபோது காட்டமான மதுவின் நெடி குப்பென்று வீசியது. அன்று மாலை நேரத்தில் கிருஷ்ணன்குட்டி நம்பியார் ஆசானுக்காக விருந்து ஒன்றையே வழங்கினார். மட்டுமின்றி ஆசான் அங்கிருந்து கிளம்பும்போது மது நிறைந்த பாட்டில் ஒன்றையும் இரகசியமாக பொதிந்து கொடுத்திருந்தார். ஆசானை பொறுத்தவரையில் அவரது மனம் திரிசங்கு நிலையில் தவித்தது. காரணம், இன்றுவரை அவரால் உருப்படியாக எதையும் செய்ய முடியவில்லை. அதுவே அவருக்கு விசித்திரமாக இருந்தது. அவர் என்ன மாதிரியெல்லாம் கணக்கிட்டு திட்டம் போட்டு நடந்து கொண்டாலும் அவரைவிட வலுவான ஏதோ ஒரு சக்தி அதையெல்லாம் வெகு சுலபமாக ஊதித் தள்ளிக் கொண்டிருந்தது. அதன் எல்லையோ சக்தியோ தனக்கு பிடிபடாத ஒரு விஷயமாகவே தென்பட்டது. ஆசானே! செண்பகம் அவரை நெருங்கி நின்று அழைத்தாள். அவர் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொண்டு விழிக்கும் சூழ்நிலையில் இல்லை. ஆசானே! அவள் சற்று உரத்த குரலில் மீண்டும் அழைத்தாள். மட்டுமின்றி தனது வலதுகையை அவரது தலையின் மேற்புறமாக ஒட்டினாள். ஆசானது கண்ணிமைகள் திறந்தன. யார் அது? சற்று குழப்பத்துடன் கேட்டார். நான் தான். செண்பகம் வந்திருக்கிறேன். ஓகோ, செண்பகமா? என்ன கண்டுபிடித்து விட்டாயா? அதனால் தான் இந்த நள்ளிரவு வேளையில் வந்திருக்கிறேன். எங்கே? காட்டு பார்க்கலாம். நாகமாணிக்கம் அவ்வளவு சுலபத்தில் எடுக்கக்கூடியதா என்ன? ஓகோ, நான் அதை மறந்துவிட்டேன். அது சூரியமங்கலம் வீட்டின் நிலவறைக்குள் உயிருடனுள்ள ராஜநாகம் ஒன்றின் வாய்க்குள் இருக்கிறது. கடுமையான விஷமுள்ள பாம்பு அது. ஆசான் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். சரி, எப்படியிருந்தாலும் அந்த வீட்டில் நாகமாணிக்கம் எங்கே உள்ளது என்று தெரிந்துவிட்டது. பரவாயில்லை, அதை எப்படி எடுப்பது என்று நான் பார்த்து கொள்கிறேன். என்ன செய்யலாம்? நீலி போன்றவர்களால் நாகமாணிக்கத்தை நெருங்க முடியாது. எப்படியும் அதை அங்கிருந்து எடுத்தாக வேண்டும். அது அந்த வீட்டில் இருப்பது வரையில் நாம் எது செய்தாலும் பலிக்காது. அதற்கு என்னதான் வழி? நான் ஒரு யோசனை சொல்லலாமா? சொல். நான் அங்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நீங்கள் அந்த நாகத்தை நிலவறையில் இருந்து வெளியேற்ற ஏதாவது ஒரு வித்தை செய்து பாருங்கள். சரிதான். இனி அந்த ஒரு வழிதான் இருக்கிறது. நாளைக்கே நான் அதற்கு முயற்சி செய்கிறேன். ஆசான் கூறினார். செண்பகம் அவரிடமிருந்து விடை பெற்றாள். மறுநாள் காலையில் கோவிந்தன் ஆசான் பயணம் புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்தார். பிறகு கிருஷ்ணன்குட்டி நம்பியாரின் வீட்டை அடைந்தார். ஆசான் தனது திட்டத்தை கிருஷ்ணன்குட்டி நம்பியாரிடம் விவரித்தார். உங்களது நோக்கம்? நம்பியார் கேட்டார். என் பழைய குருவை தேடி கண்டுபிடிப்பதுதான். எனது யூகம் தவறிவிட்டால் தேடியலைந்துதான் கண்டு பிடிக்க வேண்டும். அதனால் பிரச்சினைகள் தீர்ந்துவிடுமா? தீருமென்று நம்புகிறேன். நமது முதல் வேலை சூரிய மங்கலம் இல்லத்தில் உள்ள நாகத்தின் வாயிலிருந்து நாகமாணிக்கத்தை கைப்பற்றுவது. அது நம் கைக்கு வந்துவிட்டாலே நாம் பாதி வெற்றியடைந்தது மாதிரி தான்.
அதன் பிறகு நாம் செய்யும் மந்திரங்கள் பலிக்கத் தொடங்கும். அப்படியானால் நாகத்தை விரட்டி வெளியேற்றுவதற்கான மந்திரவித்தையை செய்யுங்களேன். அதற்கு மிகவும் கடுமையான கருடமந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். அப்படிச் செய்தால் கருடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்து அந்த நாகத்தை வெளியேற்றுவார். மிச்சத்தை நாம் சமாளித்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு உறுதியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியளிக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், இதோ வந்துவிடுகிறேன். நம்பியார் வீட்டுக்குள் சென்றார். திரும்பி வந்தவர் ஆசானிடம் 100 ரூபாய் நோட்டுகள் சிலவற்றை கொடுத்தார். நான் முடிந்த அளவுக்கு விரைவாக திரும்பி வருகிறேன். இந்த தடவை நான் வெற்றியடைந்தே தீருவேன். ஆசான் உணர்ச்சி வேகத்தில் சபதம் செய்தார். 13. கோவிந்தன் ஆசான் உடனேயே பயணம் புறப்பட்டார். பாலக்காடு நகரை அடைந்தவர் அங்கிருந்து கிழக்கு திசையில் பயணம் செய்து மலைச்சரிவை ஒட்டியுள்ள பகுதியில் விரைந்தார். அங்குள்ள புராதனமான ஓர் இல்லம்தான் அவருடைய லட்சியம். மாலை நேரம் தாண்டி இருட்டத் தொடங்கியிருந்த வேளை ஆசான் நார்ச்சந்திப்பு ஒன்றை அடைந்தார். அங்கிருந்து கிழக்கு திசையில் கிளைபிரியும் பாதையில் சென்றால் குறிப்பிட்ட இல்லத்தை அடையலாம் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இதுவரை ஆசான் அந்த இல்லத்துக்குச் சென்றதில்லை. ஆசானுக்கு காளிமனை நீலகண்டன் நம்பூதிரி முதலில் அறிமுகமானபோது நடுக்காடு போன்ற பகுதியில் வீட்டுக்கு வெளியே அமர்ந்து வெற்றிலையை குதப்பிக் கொண்டிருந்தார் அவர். நம்பூதிரி இனத்தில் பிறந்த நீலகண்டன் அதற்குரிய எல்லாவிதமான கட்டுப்பாடுகள் மற்றும் வரைமுறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு எதிரான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர் எனலாம். அங்கு தென்பட்ட குகைதான் அவரது இருப்பிடம். ஆசான் நின்றிருந்த 4 முனை சந்திப்பில் தலா ஒரு டீக்கடை, வெற்றிலை பாக்குக்கடை, மளிகைக்கடை ஆகிய 3ம் தான் இருந்தன. டீக்கடையும் வெற்றிலைப்பாக்கு கடையும் இரவு சுமார் 10 மணி வரையில் திறந்திருக்கும். அதற்கு காரணம் அந்த கடைகளின் உரிமையாளர்கள் தங்குவதும் அந்தந்த கடைகளின் உட்புறத்தில்தான். டீக்கடையில் கடைக்காரருடன் வேலையாள் ஒருவரும் இருந்தார். டீக்கடைக்குள் நுழைந்த ஆசான் அங்கிருந்த பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்தார். கடைக்காரர் வந்திருக்கும் புதியவரை ஊன்றிப் பார்த்தார். சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கள், ஆசான் கேட்டுக்கொண்டார். நல்ல பசி. தோசைதான் இருக்கிறது, தரட்டுமா? கடைக்காரர் கேட்டார். கொடுங்கள். இலை போட்ட கடைக்காரர் 3 தோசைகளையும் மிளகாய் பொடியுடன் தேங்காய் எண்ணெயையும் பரிமாறினார். முதலில் அரை டம்ளர் தண்ணீரை குடித்த ஆசான் தோசையை விண்டு சாப்பிடத் தொடங்கினார். நீங்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? கடைக்காரர் கேட்டார். காளிமனைக்கு. காளிமனைக்கா? அங்கு நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? நீலகண்டன் நம்பூதிரியை. அவர் இப்போது பழைய இடத்தில் இல்லையே. பிறகு? ஆசான் ஏமாற்றம் அடைந்தவராக கேட்டார். நான் சொல்ல வந்தது நீங்கள் குறிப்பிட்ட காளி மனையில் தற்போது யாரும் இல்லை என்றுதான். அவர் வெகு தொலைவில் ஏதோ ஒரு குகையில் வசிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம். அவர் தங்கியிருக்கும் குகையை எப்படி கண்டுபிடிப்பது? அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயமில்லை. அந்த குகைவாசல் ஒரு கோயில் மண்டபம் மாதிரி தோற்றமளிக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியுங்கூட. அங்கு அவர் மட்டும்தான் வசிக்கிறாரா? இல்லை, அவருடன் பிசாசுகள் சிலவும் தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைக்காரர் நகைச்சுவை என்ற நோக்கத்தில்தான் அப்படி பேசியிருக்க வேண்டும். என்ன சொன்னீர்கள்? பிசாசுகளா? உண்மையில் நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லை. ஆசான் சாதாரணமாக கேட்டார். அந்த திருமேனி உங்களுக்கு பழக்கமான பழைய மனிதர் அல்ல. அவரை நாங்கள் பார்த்தே எத்தனையோ வருடங்களாகின்றன. ஆனால் அவ்வப்போது உங்களைப் போன்ற சிலர் அவரை தேடி வருவதுண்டு. அப்படி வருபவர்கள் முக்கியமான விஷயங்களுக்காக வந்திருப்பதாகச் சொல்வார்கள். அவரை எனக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பிருந்தே பழக்கம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இருவரும் கொஞ்ச நாட்கள் ஒன்றாகத் தங்கியிருந்தோம். இந்த பக்கம் ஒருவேளையாக வந்த நான் முடிந்தால் அவரை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். எப்படியிருந்தாலும் இருட்டிவிட்டது. ஒன்று செய்யுங்கள். விரும்பினால் இன்று இரவு நீங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். காலையில் புறப்படுங்கள். அது தான் நல்லது. டீ கடைக்காரர் யோசனை கூறினார். தாராளமாக. எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. கோவிந்தன் ஆசான் சம்மதித்தார். அன்று இரவு அந்த கடைக்குள்ளேயே படுத்துக்கொண்டார். கருக்கிருட்டில் எழுந்தார். அருகில் இருந்த குளம் ஒன்றில் குளித்துவிட்டு வந்தார். சூடாக ஒரு டீயை குடித்துவிட்டு சூரியன் உதித்த பிறகு ஒற்றையடி பாதையில் நடக்கத் தொடங்கினார். வெயில் முதிர்வதற்குள்ளேயே கடைக்காரர் குறிப்பிட்ட குகைக்கோயிலை அடைந்தார். முன்புறம் குடை ஒன்றை பிடித்திருப்பது மாதிரியான ஒரு மண்டபம். பழைமை அதற்கு கம்பீரத்தையும் பயத்தையும் வழங்கியிருந்தது. உட்புறமாக பார்த்தார். ஒரே இருளாக இருந்தது. எதுவும் தெளிவாக கண்களுக்கு புலப்படவில்லை. கோயிலை ஒட்டி வலது புறத்தில் குகை ஒன்று தென்பட்டது. நீலகண்டன் நம்பூதிரி அதற்குள் தான் இருப்பார் என்று ஆசான் யூகித்தார். நம்பூதிரியாசானே,
கோவிந்தன் ஆசான் உட்புறம் பார்த்தவாறே குரல் கொடுத்தார். யார் அது? உள்ளிருந்து விசாரிப்பு குரல் கேட்டது. நான் கோவிந்தன் ஆசான் வந்திருக்கிறேன். உங்களது பழைய சீடன். யாரு? கோவிந்தனா? வா, உள்ளே வா. பார்த்து நீண்ட நாளாகிறதே. நீலகண்டன் நம்பூதிரியின் வரவேற்பு குரல் ஒலித்தது. ஒருவேளை நம்பூதிரி தன்னை மறந்து விட்டிருக்கலாம் என்று ஆசான் நினைத்தார். நல்லவேளையாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஆசான் உட்புறமாக காலெடுத்து வைத்தார். இருளடைந்த குகைக்குள் சற்று தொலைவில் எண்ணெய் விளக்கு ஒன்று சோம்பலுடன் எரிந்து கொண்டிருந்தது. வா, வா, வந்து இப்படி உட்கார். என்ன சேதி? நீலகண்டன் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். இதுவரை நான் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டதில்லை. தவிர்க்க முடியாத ஒரு தள்நிலை. நான் இதை தட்டிக் கழிக்கவோ தவிர்க்கவோ முடியாது. அதனால் தான் கடைசியில் உங்களிடம் வந்திருக்கிறேன். அவசரம் வேண்டாம். தெளிவாகச் சொல். நீலகண்டன் தனது தொப்புள் கொடிவரை நீண்டிருந்த தாடி ரோமங்களின் ஊடாக விரல்களை அலைந்தபடி நிதானமாக பேசினார். நீலகண்டனுக்கு 80 வயதுக்கு மேல் இருக்கலாம். உடலின் மொத்த முடியும் வெள்ளிக் கம்பிகள் மாதிரி நரைத்திருந்தன. இடுப்பில் பேரளவுக்கு உடை என்று ஒரு துண்டு மட்டும் இருந்தது. ஊன்றிப் பார்த்த போது அதுகூட காட்டு ஆட்டின் தோலாலானது என்பது விளங்கியது. நீலகண்டனது கழுத்தில் மிகப்பெரிய ருத்ராட்சங்கள் கோக்கப்பட்ட மாலை. நெற்றியே தெரியாத விபூதி பூச்சு. அவர் விளக்கின் திரியை சற்று தூண்டிவிட்டார். மெலிந்த மஞ்சள் நிற வெளிச்சம் மேலும் சற்று பிரகாசம் அடைந்தது. அந்த வெளிச்சத்தில் கோவிந்தன் ஆசான் குகைக்குள் ஓர் உருவத்தை கண்டார். கல்லில் வடிக்கப்பட்ட பைசாசிக வடிவம். குகை தோன்றியபோதே அந்த வடிவமும் அதற்குள் தோன்றியிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மனோதைரியம் வாய்ந்தவர்களும் முதல்முறை பார்க்கும்போது பயந்துவிடக்கூடிய உருவம். நீலகண்டன் நம்பூதிரி அந்த விக்கிரகத்தின் கையிலிருந்து கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து கோவிந்தன் ஆசானின் கையில் போட்டார். அவர் அதை நெற்றியில் இட்டுக்கொண்டார். இனிச் சொல். என்ன விஷயம்? ஆசான் நடந்ததையெல்லாம் விவரித்தார். இதுவரை சொன்னதை வைத்து பார்த்தால் விஷயம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல என்று விளங்குகிறது. அது அதீத சக்தி வாய்ந்த ஒன்றுதான். இல்லாவிட்டால் ஓங்கிய வாளை எட்டி பிடித்திருக்காது. என்னுடைய யூகம் என்னவென்றால் அதைவிட சக்தி வாய்ந்த மற்றொன்று அதற்கு துணையாக இருக்கிறதோ என்பது தான். இந்தச் சந்தேகத்தை சுலபமாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த மற்றொரு சக்தி என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஆசான் கேட்டார். சாதாரணமான சக்தி அல்ல அது. அந்தச் சக்தி எதுவென்று கண்டுபிடித்தால் கூடவே நாம் அதன் மூலஸ்தானத்தையும் கண்டறிய வேண்டும். ஓகோ, இதில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதா என்ன? ஆசான் வாய் பிளந்தார். ஆமாம். எதற்கும் நீ இங்கு ஒரு வார காலமாவது தங்குவது நல்லது. ஒன்றில்லாவிட்டால் மற்றொரு வழியில் அதற்காக நிறைய தேட வேண்டியுள்ளது. நீலகண்டன் கூறினார். அப்போது ஜெயஸ்ரீ ஏனோ நிம்மதியற்றவளாக தவித்துக் கொண்டிருந்தாள். தான் ஏதோ ஒரு வலைக்குள் அகப்பட்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. எப்படியிருப்பினும் தேவி துணையிருப்பதால் பயப்படத் தேவையில்லை என்றும் நினைத்தாள். ஆனால் எல்லா நேரத்திலும் தேவி தன்னை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கவும் முடியாது. நீராட போகும்போதோ தீபாராதனை நடைபெறும் போதோ தேவியால் வேறு எங்கும் கவனம் செலுத்த முடியாது. தனக்கு முன்பாக வந்து நின்று கருணை வேண்டி பிரார்த்திக்கும் பக்தர்களை விட்டுவிட்டு என்னை அவர் கவனிக்க வேண்டுமென்பது என்னுடைய சுயநலம் அல்லவா? தேவநாராயணன் வாசற்படியை கடந்து முற்றத்தை அடைந்ததுமே வாங்க வாத்தியார் வணக்கம். நம்பியார் வரவேற்றார். உடனேயே அவருக்கு முன்னால் நின்றிருந்த இருவரும் சற்று ஒதுங்கி நகர்ந்தனர். உட்காருங்கள். நம்பியார் தனக்கு அருகில் இருந்த நாற்காலி ஒன்றை நகர்த்தி போட்டார். தேவநாராயணன் அமர்ந்தான். என்ன சாப்பிடுகிறீர்கள்? இன்று இனிமேல் எதுவும் சாப்பிடமாட்டேன். இரவில் கஞ்சி மட்டும்தான். அதுதான் பழக்கம். எங்குமே அதை கைவிடுவதில்லை. தேவலாம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல பழக்கம்தான். இந்த ஊர் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ரொம்பவே. நல்ல இடம். இங்கேயே தங்கியிருக்க தோன்றுகிறது. மேற்கொண்டு இடமாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதைச் செவிமடுத்ததும் நம்பியாரின் நெற்றியில் சுளிவுகள் தோன்றின. ஓகோ, அப்படியும் ஒரு வழி இருக்கிறது அல்லவா? நம்பியார் மனத்துள் சொல்லிக் கொண்டார். இடமாற்றம் வராது என்று நினைக்கிறீர்கள். அப்படித்தானே? அப்படி எனக்குள் நிர்பந்தம் எதுவும் கிடையாது. இந்த ஊரிலேயே கல்யாணம் செய்து கொண்டதால் வாய்ப்பும் இல்லை. எல்லாம் நாம் நினைக்கிறபடி நடந்துவிடுமா என்ன? நடப்பது எதுவானாலும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். இப்போதும் நம்பியாரின் நெற்றி சுளிவடைந்தது. நாம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் என்பதற்குத்தான் உங்களை வீட்டுக்கு வரச் சொன்னேன். பிறகு இன்னொரு விஷயம். எங்கள் குடும்பத்தைப் பற்றி உங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னார்களா? இதுவரை நாங்கள் அதைப் பற்றி பேசிக்கொண்டது இல்லை. ஆமாம். நீங்கள் திடீரென்று இப்படி கேட்க காரணம்?
என் அப்பா வெகு நாட்களுக்கு முன் அந்த வீட்டின் காரியதரிசியாக இருந்தார். அவர்களுக்கு நிறைய உதவியிருக்கிறார். அவர்களுக்காகவே அப்பா வாழ்ந்தார் என்றே சொல்லலாம். ஆனால் இப்போது அந்த வீட்டுடன் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஏன் அப்படி? ஏனோ அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள். உங்கள் கல்யாண விஷயத்தைக் கூட எங்களிடம் தெரிவிக்கவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே திடுமென்றுதான் நடந்தது. பள்ளிக்கூடத்தில் என்னுடன் பணிபுரிபவர்கள்தான் முன்னின்று நடத்தினார்கள். தேவநாராயணன் கூறினான். எப்படியிருந்தாலும் கல்யாணம் என்பது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போது அவர்களுக்கு ஒரு ஆண்துணையும் கிடைத்துவிட்டது. நான் உங்களை வரச்சொன்னதிலும் ஒரு விஷயம் இருக்கிறது என்று குரலை தாழ்த்திப் பேசிய நம்பியார் அங்கே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தார். உடனேயே விஷயத்தை விளங்கிக் கொண்டவர்களாக அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து வெளியேறினர். அவர்கள் பார்வையிலிருந்து மறையுமட்டும் மௌனமாக இருந்த நம்பியார் பேசினார். அந்த இல்லத்தில் இருக்கிறவரையில் எதற்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்கள். ஏன்? என்ன விஷயம்? தேவநாராயணன் கேட்டான். இரத்தக்காட்டேரிகள் குடியிருக்கும் ஒரு இல்லம் அது. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அப்படிச் சொல்ல முடியாது. அங்கு 2 அந்தர் ஜனங்கள் நம்பூதிரி வீட்டுப் பெண்டிர் ஆபத்தான முறையில் இறந்திருக்கிறார்கள். குளத்தில் மூழ்கி இறக்கப் போன ஒருவரை காப்பாற்றப் போன வரும் சேர்ந்து இறந்துவிட்டார். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் நடந்த விஷயம் இது. அந்த இருவரது ஆவிகளும் இரத்தக்காட்டேரிகளாக அந்த இல்லத்துக்குள் உலவுகின்றன. அந்த பிரம்மரக்ஷசகள் உயிருடன் உள்ளவர்களது உடம்பில் புகுந்து கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. எதிராளியை நம்ப வைக்கும் தொனியில் நம்பியார் கூறினார். அவ்வளவுதானே? அதை என்னால் சமாளிக்க முடியும். இருப்பினும் உங்கள் தகவலுக்கு நன்றி. தேவநாராயணன் நாற்காலியிலிருந்து எழுந்தான். தெருவாசற்படி வரை நம்பியார் அவனை பின்தொடர்ந்தார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். எதற்கும் ஜாக்கிரதையாக இருங்கள். நம்பியார் மீண்டும் எச்சரித்தார். தேவநாராயணன் தலையாட்டிவிட்டு நடந்தான். இருப்பினும் எப்படியோ அவனது மனத்துள் ஒரு சந்தேகம் விருந்தாளியாக குடியேறியது. இரவு நேரத்தில் அறைக்குள் பாலைப்பூ வாசனை வருவது சட்டென்று ஞாபகம் வந்தது. அவன் இல்லத்துக்கு திரும்பியபோது இருட்டத் தொடங்கியிருந்தது. ஜெயஸ்ரீ வராந்தாவில் விளக்கு ஏற்றிக் கொண்டிருந்தாள். என்ன இவ்வளவு நேரம்? ஜெயஸ்ரீ கேட்டாள். அப்போதும் எங்கிருந்தோ பாலைப்பூ வாசனை குப்பென்று வீசியது. 15. அப்போது கிருஷ்ணன்குட்டி நம்பியார் சொன்ன விஷயம் தேவநாராயணனுக்கு ஞாபகம் வந்தது. பாலைப்பூவின் நறுமணம். அந்த இல்லத்தைச் சேர்ந்த 2 அந்தர்ஜனங்கள் ஏற்கனவே குளத்தில் விழுந்து இறந்திருக்கிறார்கள். அவற்றின் ஆவிகள் இப்போதும் அந்த